வணக்க மக்களே, நான் உங்க ரத்னா பேசுறேன். மக்களே, இன்னைக்கு நம்ம உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய கல்சட்டி பாத்திரம் தான் இந்த வீடியோவில் நீ பார்க்க போறோம். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா நம்ம தாத்தா பாட்டியில இந்த மாதிரி சமையல் பாத்திரங்கள்ல அவங்க சமையல் பண்ணி சாப்பிட்டதுனாலதான் ரொம்பவுமே ஆரோக்கியமா இருந்தாங்க. அது மட்டும் இல்ல, இந்த கல்சட்டி எல்லாமே பாத்தீங்கன்னா 100-120 வருஷம் உழைக்கக்கூடிய ஒரு பாத்திரம் இதெல்லாம். இன்னைக்கான வீடியோல இந்த கல்சட்டியை பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இவங்க என்னென்ன மாடல்ல கல்சட்டி வச்சிருக்காங்க, அது என்ன விலைக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு தான் இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம்ண்ணா, நம்ம பேர் வந்து கண்ணன்ண்ணா. நம்ம கடையோட நேம் பார்த்தீங்கன்னா வித்யா குக்வேருங்கண்ணா. நம்ம சேலம் மாவட்டம் கோவனாபுரத்துல கடை இருக்குங்கண்ணா. நம்ம ஸ்டார்டிங் வந்து இப்ப கல்சட்டி பார்த்தோம்னா நம்ம ட்ரெடிஷனல் நம்ம கல்சட்டி பார்க்கலாம். ஓகேங்களா, நம்ம தயிர் பாட்டுல இருந்து பார்க்கலாங்கண்ணா. தயிர் பாட்டு பாத்தீங்கன்னா நம்ம 200 ml இருந்து ஸ்டார்டிங்ண்ணா. இது 200 mlங்கண்ணா. ஆமாங்கண்ணா. இதுல பாத்தீங்கன்னா ஒரு 4-5 மாடல் வருங்கண்ணா. எங்களை 200 ml பாருங்க. இது வந்து படி மாடல் மாதிரி வரும். இதுவும் தயிர் பாட்டு, தயிர் சால்ட் எதுனாலும் போட்டுக்கலாம். ஆமாங்கண்ணா. இது வந்து 200 ml என்ன ரேட்டுங்கண்ணா? இது 200 ரூபாங்கண்ணா ரேட். இது பீஸ் கணக்குங்கண்ணா. இது 200 ரூபா ரேட்டுங்கண்ணா. இந்த ஒரு தயிர் ஜாடி மட்டும் 200 ரூபாங்கண்ணா. அடுத்தது அந்த இது ஸ்டார்டிங் இது 200 ரூபா தாங்கண்ணா. இது 200 ரூபா தாங்கண்ணா. இது பாத்தீங்கன்னா 350 ml வருங்கண்ணா. இது இந்த 500 ml எது எடுத்தீங்கனாலும் ரேட் வந்து 200 ரூபா ரேஞ்ச் வந்துருங்கண்ணா. நல்லா இருக்குண்ணா. படி மாடல் நல்லா இருக்குங்கண்ணா. இதுல நிறைய வெரைட்டி, சின்னது பெருசு எல்லாம் வரும். அதெல்லாம் ஒரே ரேட் தான் வரும். இதுல அடுத்தது பாத்தீங்கன்னா 600 ml வந்துருங்கண்ணா. இந்த மாதிரி வந்துடும். இது வந்து 600 ml. இது வந்து 350 mlங்கண்ணா. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா 250 ரூபாங்கண்ணா. நல்லா இருக்குண்ணா. எல்லாம் இதுல பாத்தீங்கன்னா ஒரு 500 ml பாத்தீங்கன்னா நிறைய மாடல் வருங்கண்ணா. இது என்ன ரேட் சொன்னீங்க? இது 250ங்கண்ணா. 250ங்கண்ணா. தயிர் பாட்டு எல்லாம் ரேட் கம்மியா இருக்குண்ணா. நல்லா இருக்கும். தயிர் பாட்டு சால்ட் எதுனாலும் போட்டுக்கலாங்கண்ணா. இல்ல சின்னது நிறைய வருங்கண்ணா மாடல். இல்ல நம்ம கல்சட்டி ஐட்டம் எல்லா ஐட்டமும் இருக்குங்கண்ணா. கல்சட்டி ஐட்டம் எல்லாமே பாக்கலாங்களாண்ணா. இல்ல கேரளா மாடல், இது வடச்சட்டி மாடலுங்கண்ணா. இது வடச்சட்டிங்கண்ணா. நான்வெஜ் செய்யறதுக்கு வடச்சட்டி. மட்டன், சிக்கன் இதுல எல்லாமே செஞ்சுக்கலாங்கண்ணா. இதுலயே அடுத்தது பாத்தீங்கன்னா இது மாதிரி குழி டைப்பும் வரும். இது பாத்தீங்கன்னா லிட்டர் பாத்தீங்கன்னா 700 ரூபா வருங்கண்ணா. ஆமா, லிட்டர் 700 ரூபாய். இது வந்து சீசன் பண்ணி கொடுத்துருவோம். நம்ம எல்லாமே சீசன் பண்ணி கொடுத்துருவோம். ஃப்ரீ சீசனா பண்ணி கொடுத்துருவோம். உடனே ரெடி டு யூஸ் உடனே பண்ணிக்கலாம். நம்ம பாத்தீங்கன்னா சீசன் பண்றது பாத்தீங்கன்னா கிரேவா இருக்கும். சீசன் பண்ணாத இதுதான் சீசன் பண்ணாதது. சீசன் பண்ணாதது ஓகேங்களா. இது சீசன் பண்ணது. இந்த சீசன் பண்றதுக்கு நாம பாத்தீங்கன்னா ஒரு 5 நாள் to 6 நாள் ஆகும். ஆமா, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா விளக்கெண்ணெய் மஞ்சளும் தொடவி ஓகேங்களா, வெயில்ல ஒரு 2 நாள் to 3 நாள் வைக்கணும். வச்சுட்டு விறகடுப்புல 2 நாள் வேவிக்கணும். ஓகேங்களா, சாப்பாடு வடிச்ச கஞ்சி ஊத்தி ஒரு 2 நாள் வேவிக்கணும். ஓகேங்களா, இது இந்த மாதிரி சீசன் பிளாக்கா வந்துரும். உடனே ரெடியா யூஸ் பண்ணிக்கலாம். உடனே மட்டன், சிக்கன். ஆமா, நம்ம சீசன் பண்ணது பாத்தீங்கன்னா 650 லிட்டர் 650. இது பாத்தீங்கன்னா 2 வருதுங்க. 2 லிட்டர் 600 ml வருதுங்க. ஓகேங்களா, நம்ம லிட்டர் பேஸ் தான் கொடுக்குறோம். ஆனா மட்டன், சிக்கன் எல்லாமே வைக்கலாம்னா நீங்க ட்ரையா எதனாலும் வணக்கிக்கலாம். ஓகேங்களா, மட்டன், சிக்கன், மீன் குழம்பு, வத்த குழம்பு, புளி குழம்பு இது எல்லாமே வைக்கலாங்க. இதுலயே வால் டைப் இருக்கு. அதுலயும் நான்வெஜ் செய்யலாம். இது கடாய் ஃப்ரை பண்றதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமா பிடிக்கும். இது நம்ம 5 லிட்டர் வரைக்கும் செஞ்சு தரோம். நீங்க 10 லிட்டர் கேட்டா கூட கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம். இது பாத்தீங்கன்னா 4.5 லிட்டருங்க. இது 4900 வருது. இதை விட பெருசும் இருக்கு. ஆமாங்கண்ணா, அது 4900. ஆமா, நீங்க இது பாத்தீங்கன்னா ஒரு 2 கிலோ கறி போட்டு வேவிக்கலாம். 2 to 2.5 கிலோ கறி போட்டு நான்வெஜ் செய்யலாம். இதை விட பெருசு இருக்கு. காட்டுங்க. இதை விட பெருசுங்க. ஆமா, இது வந்து 6 லிட்டர் வருதுங்க. ஆமா, நம்ம இது 10 லிட்டர் வரைக்கும் இருக்கு. நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம். நீங்க ஆர்டர் கொடுத்தீங்கன்னா 10 லிட்டர் வரைக்கும் கஸ்டமைஸ் பண்ணி தரோம். இது இவ்வளவு பெரிய கல்லு வந்து இப்ப பொதுவா நம்ம சராசரியான ஒரு வீட்டுல வச்சு சமைக்க முடியுமா? சமைக்கலாங்கண்ணா. இப்ப ஒரு வீட்டுக்கு பாத்தீங்கன்னா 4 பேருக்கு வந்து ஒரு 3 லிட்டர் to 4 லிட்டர் எடுத்தீங்கன்னா தான் ஒரு 1.5 கிலோ கறி போட்டு வேவிக்க முடியும். இப்போ ஒரு 5 பேர் 6 பேர் இருக்கிறாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஒரு 3 கிலோ கறி போட்டு வேவிக்கணும். இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். இது 3 கிலோ கறி போட்டு ஒரு 6 பேத்துக்கு 7 பேத்துக்கு குழம்பு வச்சு. ஒரு ஃபங்க்ஷன்னா கூட இத நம்ம ஆமா, ஒரு ரிலேட்டிவ் வராங்க, ஃபங்க்ஷனுக்கு ஏதாவது வேணும்னா கூட இதுல வேவிச்சுக்கலாம். நல்லா இருக்கும். இதே சீசன் பண்ணி உங்களுக்கு உடனே கேஸ் அடுப்புல வைக்கிற மாதிரி கொடுத்துருவோம். உடனே ரெடி டு யூஸ் தான். நீங்க எதுவும் பழக்கவோ எதுவுமே தேவையில்லை. இது 6 லிட்டருங்க. இந்த வடசட்டி என்ன ரேட் சொன்னீங்க? என்ன ரேட் சொன்னீங்க? இது 2.5 லிட்டர் தாங்க. 2,600 தான். இது சின்னதுதான். அதான் 2.5 லிட்டர் 2,600 ml. ஆமா, 2,600. அடுத்ததுனா இது வந்து என்ன? இது 4,900ங்க. 4 லிட்டர். ஆமா, 4 லிட்டர் 900 ml. அப்படின்னா 5 லிட்டருக்கு 100 ml தான் கம்மி. நீங்க அது சின்னதுல இருந்து வச்சிருக்கேன். இங்க பாத்தீங்கன்னா
இது சின்ன ஃபேமிலி ஒரு 2 பேர் மட்டும் இருக்கிற மாதிரி இருந்தா இது மாதிரி எடுத்துங்க. 1 200 தான். 1 லிட்டர் 200 ml சின்னதுல இருந்து கூட கொடுப்போம். அடுத்தது பாத்தீங்கன்னா 1.5 லிட்டர், அது 1 500. இது நான் சைஸ் வரையே வச்சிருக்கேன். நீங்க இதுல பாத்தீங்கன்னா ஒரு 6 லிட்டர் வரைக்கும் ஒரு 500 ml அப்படியே தகுந்த மாதிரி அப்படியே போயிட்டே இருக்கும். நிறைய இருக்கு. வடச்சட்டி மாடல் நிறைய நம்ம வச்சிருக்கோம். கைக்கொத்தல் இதுலயே பாத்தீங்கன்னா வால் மாடல், இது நல்லா இருக்கும். இது பாத்தீங்கன்னா நல்லா வாளா வரும். இது புளிக்குழம்பு, வத்த குழம்பு, ரசம், பருப்பு சாம்பார், இதெல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கும். இதெல்லாம் பருப்பு சாம்பார் நல்லா கடையறதுக்கு நல்லா கொத்து போட்டுருக்கும். கையிலேயே செய்யறதுங்க, எல்லாமே கையிலேயே செய்யறது. நம்ம கிட்ட ஹேண்ட்மேட் மட்டும் தான் நம்ம கிட்ட இருக்கு. ஓகேங்களா, நம்ம மிஷின் மேட் அதிகமா பண்றது இல்ல. இது பாத்தீங்கன்னா 1.5 லிட்டர். 1.5 லிட்டர். இதுல பெருசு இருக்கு, இதுலயும் பெருசு வரைக்கும் வச்சிருக்கேன். இது பெருசு, இது 4 லிட்டருங்க. இதுல இன்னும் பெருசு கூட வச்சிருக்கேன். ஓகேங்க, இது பாத்தீங்கன்னா 6 லிட்டர். இதுவும் நம்ம 10 லிட்டர் வரைக்கும் கொடுக்குறோம். நீங்க எதுனாலும் 10 லிட்டர் வரைக்கும் பண்ணி கொடுக்கும். இது ஸ்டார்டிங். இதெல்லாம் பழைய காலத்து மாடலு. இப்ப நம்ம ட்ரெண்டுக்கு புது மாடலா நிறைய இருக்கு. பாத்தீங்கன்னா இது அடுத்தது. இது ரச உருளின்னா பானை மாதிரி மாடல். ஓகேங்களா, ரசம், புளிக்குழம்பு, வத்த குழம்பு, மீன் குழம்பு இதெல்லாம் வைக்கிறதுக்கு உங்களுக்கு நல்லா இருக்கும். ஸ்டார்டிங் 1.5 லிட்டர்ல இருந்து நான் 10 லிட்டர் வரைக்கும் கஸ்டமைஸ் பண்ணி தரேன். இது 1.5 லிட்டர். இது சின்னது, இருக்கிறதே சின்னது. இது ரசம் வைக்கிறதுக்கு வாங்குவாங்க. ஒரு 3 பேத்துக்கு 4 பேத்துக்கு 5 பேத்து வரைக்கும் ரசம் வச்சுக்கலாம். 1.5 லிட்டர்ல இருந்து 2.5 லிட்டர் வரைக்கும் ரசம் வைக்கிறதுக்கு அதிகமா வாங்குவாங்க நம்ம கிட்ட. இதுல ஃபுல் சீசன் தான். நல்லா பானை மாதிரி நல்லா அழகா இருக்கும். ஓகேங்களா, இது ஒரு மாடலுங்க. இல்ல இது மட்டன் சிக்கன், நான்வெஜ் செட்டிங். இதுல மட்டன் சிக்கன், இதுவும் மட்டன் சிக்கன் எல்லாமே செய்யலாம். மண் சட்டி மாதிரியே மாடல். இது உடனே நம்ம ட்ரையா வணக்கிறது, இல்ல குழம்பு ஒரு 4 பேத்துக்கு 5 பேருக்கு. இது ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா 3 லிட்டர் தான் ஸ்டார்டிங் ஆகும். இது 3 லிட்டர் ஸ்டார்டிங். இது நல்லா இருக்கும். அடுத்து காட்டுறதுங்களா, இது ஹாட் பாக் மாடலுங்க. இது பிரியாணி பாட்டு. நீங்க பிரியாணியும் போட்டுக்கலாம், இல்ல மட்டன் சிக்கன், மீன் குழம்பு, இது எதுனாலும் வச்சுக்கலாம். இது அதிகமா தம் போடுறதுக்கு இது அப்படியே மூடிட்டீங்கன்னா பிரியாணி அப்படியே உட்காந்துக்கும். நல்லா இருக்கும். பிரியாணி தம் போடுறதுக்கு நல்லா இருக்கும். பிரியாணி, மட்டன் சிக்கன் இது எல்லாமே நல்லா இருக்கும். பாத்தீங்கன்னா இது அப்படியே பிளாட்டா வந்துடும். ஓகேங்களா, இந்த மாதிரி மாடல். இதுவும் நான் 5 லிட்டர் வரைக்கும் கையில இருக்கு. நீங்க கஸ்டமைஸ் சொன்னீங்களா 5 10 லிட்டர் வரைக்கும் பண்ணி தருவோம். ஓகேங்களா, இது எல்லாமே கஸ்டமைஸ். நீங்க எத்தனை லிட்டர் ஆர்டர் கொடுக்குறீங்களோ அத்தனை லிட்டர் பண்ணி கொடுத்துருவோம். இது பெருசுக்கு சின்னது பாத்துட்டோம். இதுல பாத்தீங்கன்னா நீங்க பெருசும் கேட்பாங்க ஒரு சிலர். இப்ப ஒரு 4 பேர் 5 பேர் இருக்கிறீங்களுக்கு பெருசு. இப்ப 5 லிட்டர். இது பிரியாணி பாட்டு. இதுல மட்டன் சிக்கன், மீன் குழம்பு, வத்த குழம்பு இது எதுனாலும் வச்சுக்கலாம். இது வயசானவங்களுக்கு மூட்டு வலி, கை கால் வலி இருக்கிறவங்களுக்கு இதுல பருப்பு சாம்பார், மீன் குழம்பு, வத்த குழம்பு இதெல்லாம் ரெகுலரா வச்சு கொடுத்தீங்கன்னா இந்த கை கால் மூட்டு வலி, இந்த சுகரு இதெல்லாம் கொஞ்சம் குறையும் உங்களுக்கு. ஓகேங்களா, இந்த கல்ச்சட்டி பொறுத்த சோப் ஸ்டோன்ல பொறுத்த வரைக்கும் நீங்க இதுல சமைச்சு கொடுங்க. ரெகுலரா சமைக்கணும். இதை ஒரு நாள் சமைச்சிட்டு இல்ல எனக்கு எதுவும் ஆகல அப்படின்னு சொல்லாதீங்க. ரெகுலரா டெய்லியும் யூஸ் பண்ணும். நீங்க டெய்லி பேஸ்ல யூஸ் பண்ணும். இப்ப கல்ச்சட்டி ஒரு 3 வெரைட்டி டு 4 வெரைட்டி எடுத்தீங்கன்னா, ஒரு ரசம், பருப்பு சாம்பார், மட்டன் சிக்கன் இதெல்லாம் ஒரு 3 வெரைட்டி டு 4 வெரைட்டி எடுத்துட்டீங்கன்னா அதை டெய்லி யூஸ் பண்ணி காட்டுங்க. அப்பதான் அவங்களுக்கு அந்த ஹெல்த் பெனிஃபிட் தெரியும். ஒரே நாள்ல கண்டிப்பா தெரியாது. ஓகேங்களா, இது பாத்தீங்கன்னா 5 லிட்டருங்க. அடுத்தது பாக்கலாங்களா. இப்ப பாத்தீங்கன்னா அடுத்தது நம்ம சோப் ஸ்டோன்லயே மாக்கல்லையே பணியாரக்கல் பாக்கலாம். பணியாரக்கல் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட நிறைய வெரைட்டி இருக்கு. ஓகேங்களா, இதுல ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா ஒத்தக்குழி, இனிப்பு பணியாரம்பாங்க. ஒத்தக்குழி இது ட்ரெடிஷனல் பணியாரக்கல். இது ஒத்தக்குழி பணியாரக்கல். ஓகேங்களா, இதுல பாத்தீங்கன்னா இதுல 4 சைஸ் வரும். சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் நம்ம கிட்ட இருக்கு ஒத்தக்குழியிலேயே. ஓகேங்களா, இது சின்ன குழி. இது பாத்தீங்கன்னா 1500 ரூபா வருங்க. ஆமா, இதுலயே சின்னது இருக்கு. நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. அது சும்மா ரேட் ரொம்ப கம்மி. இது ஒருத்தருக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருந்தால் நான் சின்னது காட்டுறேன் பாருங்க. இது பாத்தீங்கன்னா சின்னதுதான். இது பாத்தீங்கன்னா இது 10 இன்ச்சுங்க. இது 6 இன்ச்சு தான். இது பாத்தீங்கன்னா 600 ரூபா தாங்க. ரொம்ப ரேட் கம்மி தான். நம்ம வெப்சைட்லயே ரேட் போட்டிருக்கோம். நம்ம அடுத்த வெப்சைட்டை விட நம்ம வெப்சைட்ல ரேட் ரொம்ப கம்மியா இருக்கும். கல்ச்சட்டி, சோப் ஸ்டோன் நம்ம ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மட்டும் தான் தரோம். ஓகேங்களா, இது குவாலிட்டி கூட கம்மியா இருக்கும், ரேட் கூட கம்மியா தருவாங்க. நாம குவாலிட்டி ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மட்டும் தரோம். நம்ம கஸ்டமர் தான் முக்கியம். ஓகேங்களா, நமக்கு திரும்பி வியாபாரம் ஆகணும். திரும்பி என்னுடைய பேர் தான் முக்கியம் ஒழிய நான் இப்ப வித்தா போகுதுன்னு நான் வைக்க மாட்டேன். எனக்கு கஸ்டமர் முக்கியம். ஓகேங்களா, என் குவாலிட்டி பெஸ்டா கொடுப்பேன். ஓகேங்களா, ரேட்டு பர்ஃபெக்டா இருக்கும். ரேட்டு சேர்த்து சொல்லி வியாபாரம் பண்ண மாட்டோம். நம்ம வீடியோல சொல்ற ரேட்டே தான். திரும்பி வந்தீங்கனாலும் நேரில் வந்தாலும் சரி, இல்ல ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணாலும் சரி, உங்களுக்கு நான் ரெடி டு யூஸா கொடுப்பேன். ஓகேங்களா, இதுல பாத்தீங்கன்னா கொத்த குழி பாத்துட்டீங்களா, இதுலயே 4 குழி இருக்கு. இனிப்பு பணியாரத்துல 4 குழி இருக்கு. இது பாத்தீங்கன்னா இனிப்பு பணியாரத்துல 4 குழி.
இது நீங்க இனிப்பு சுடலாம், நல்லா இருக்கும். நீங்க பண்டிகை டைம்ல நீங்க தீபாவளி, பொங்கல், ட்ரெடிஷனலா நம்ம தமிழ்நாட்டுல ட்ரெடிஷனலா வந்து பணியாரம் சுடுவாங்க, இனிப்பு பணியாரம். உங்களுக்கு நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். நம்ம பாருங்க, இது வந்து பணியாரங்களா, இனிப்பு பணியாரம். இப்ப ரெகுலர் பணியார கல்லுன்னு தனியா இருக்கு. ஸ்டார்டிங் நம்மளுக்கு 7 குழியில இருந்து ஸ்டார்டிங். இது வந்து அது வந்து இது எத்தனை இன்ச்? இது 10 இன்ச் சொன்னீங்க. ஆமா, இது வந்து 6 இன்ச். 6 இன்ச் சொன்னீங்க. இதுல வந்து என்னென்ன எத்தனை இன்ச்? இது வந்து 10 இன்ச்சுங்க. இதுல 4 குழி தான் டோட்டலா. அது சைஸ் கொஞ்சம் முன்ன பின்ன மாறி வரும், ஆனா ரேட் ஒண்ணுதான். ஓகேங்களா? இனிப்பு பணியாரத்தை பொறுத்த வரைக்கும் 4 குழி மட்டும் நம்ம 7 குழியோட பணியார டெப்த்ல ஓட்டுறதுனால அந்த ரேட் வந்து ஒரே ரேட் தான். இது வந்து 900 வருங்க, 900 ரூபா வருங்க. ஓகேங்களா? இதுல பாத்தீங்கன்னா 4 குழி மட்டும் தான். இதுல அப்புறம் 7 குழி பணியார கல்ல பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் நம்ம 7 குழில இருந்து வச்சிருக்கோம். ஓகேங்களா? இது பணியாரம் சொல்றதுக்கு 7 குழி. இது வந்து நார்மல் பணியாரம். ஓகே, அது வந்து இனிப்பு பணியாரம், இது வந்து நார்மல் பணியாரம். இது வந்து 7 குழி 700 ரூபா. 700 குழிக்கு வந்து 100 ரூபாய். குழிக்கு 100 ரூபா. நான் ரேட்டு உங்களுக்கு கரெக்டா இருக்கும். அடுத்தீங்கள நீங்க ரேட் கம்மியா கொடுக்குறாங்கன்னு வேற இடத்துல கூட கேக்குறாங்க நம்ம கிட்ட. நம்ம ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மட்டும் தான் தரோம். நீங்க அடுப்புல வச்சாலும் உடையாது, கேஸ் அடுப்புல வச்சாலும் உடையாது. நான் அதுக்கு முழு நம்ம வித்யா குக்கர்ல அது கேரண்டி தரோம். நான் பணியாரம் சுட்டு உடஞ்சிருச்சுன்னு எங்கிட்ட கஸ்டமர் யாரும் சொன்னதில்லை. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மட்டும் தான் தரேன். ஓகேங்களா? நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும் பணியாரம். இதுல இது 700 ரூபாங்க. ஓகேங்களா? இது எத்தனை குழினா? இது வந்து 14 குழிங்க. இதை காட்டுங்க, இதே காட்டுங்க. இதை காட்டுறேன். இது வந்து 14 குழிங்க. இது கடைக்கு எடுப்பாங்க. நம்ம அதிகம் பாத்தீங்கன்னா 7, 10, 14, 21, 30. இது எல்லாமே நம்ம கிட்ட எப்பவுமே இருக்கும். 30 மட்டும் ஸ்டாக் இருக்காது. 7, 10, 14 எப்பவுமே ஸ்டாக் இருக்கும். நான் என்ன கேக்குறேன், இவ்வளவு பெரிய கல்லு வந்து இப்ப நம்ம விறகடுப்புல வச்சிருந்தா அந்த ஹீட் வந்து ஈவனா வரும். ஆமாங்க. இது நம்ம கேஸ் அடுப்புல வைக்கிறப்போ இது கரெக்டா எல்லா பக்கம் வரும். கேஸ் அடுப்புல பாத்தீங்கன்னா 7, 10 தாங்க உங்களுக்கு கரெக்டா இருக்கும். 7, 10. ஆமா, 7, 10 தான் கரெக்டா இருக்கும். நான் வியாபாரம் ஆகுதுங்கிறதுக்காக நான் 14 குழி விற்கிங்க நீங்க எடுத்துக்கங்கன்னு சொல்லி நான் வியாபாரம் பண்ண மாட்டேன். ஓகேங்களா? நான் இது விறகு அடுப்புக்கு தான் செட் ஆகும். 7, 10 மட்டும்தான் உங்களுக்கு கேஸ் அடுப்புக்கு செட் ஆகும். ஓகேங்களா? இல்ல எனக்கு வியாபாரம் ஆகுது, சரி என்கிட்ட இந்த இடத்துல தள்ளி விடுன்னு நினைக்க மாட்டேன். எனக்கு கஸ்டமர் தான் முக்கியம். ஓகேங்களா? இன்னைக்கு இல்லைன்னா அடுத்த வியாபாரம் வேணும். இந்த பணியாரக்கல் பாத்தீங்கன்னா விறகு அடுப்புக்கு செட் ஆகும். அடுத்தது தோசை கல்லுங்க. மாக்கல்லே தோசை கல்லு. இது 8 இன்ச்சுங்க தோசை கல்லு, மாக்கல் தோசை கல்லு. இதுல நம்ம 8, 10, 12 3 சைஸ் வச்சிருக்கோம். இதுல வந்து நம்ம ஆர்டர் பேஸ்ல போகுது. உங்களுக்கு நீங்க ஆர்டர் பண்ணீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 10 டேஸ்க்குள்ள கொடுத்துருவோம். தோசை தவா மட்டும் நம்ம கிட்ட ஆர்டர் நிறைய வந்துகிட்டே இருக்கு. வெப்சைட்ல ஆர்டர் நிறைய வந்துகிட்டே இருக்கு. அதனால நம்ம அது ஆர்டர் மட்டும் வாங்கிக்கிறோம், ஆனா ரெடியா கொடுத்துருவோம். மேக்ஸிமம் 10 டேஸ்க்குள்ள கொடுத்துருவோம். இது பாருங்க 12 இன்ச். இந்த மாதிரி தான் தோசை தவா வரும் நம்ம கிட்ட. மாக்கல் தோசைகள் இது 12 இன்ச்சுங்க. ஓகேங்களா? ஒரு விஷயம், இப்ப தோசைகளை காட்டுனீங்களா, எங்க நடக்குது? சின்னது கீழே இருக்கு. இப்ப இந்த தோசைகளை காட்டுனீங்களா, இது வந்து என்ன ரேட்டுங்க வருது? இது வந்து பாத்தீங்கன்னா 700 ரூபா வருதுங்க. இது 8 இன்ச்சுங்க. 8 இன்ச் 700 ரூபா வருதுங்க. இந்த தோசைகள் இது பாத்தீங்கன்னா இது 12 இன்ச்சுங்க. 12 to 13 இன்ச்சு கூட வருங்க. இது வந்து 1200 ரூபாங்க. 1200. இதுல 10 இன்ச்சு ஒண்ணு வரும், இது 1000 ரூபாங்க. ஓகேங்களா? எல்லாமே இதே மாதிரி தான் வருங்க. உடனே நீங்க தோசை ஊத்தலாம், ரெடி டு யூஸ் தான். நாங்க பழகி பாருங்க, நல்லா விறகடுப்புல நல்லா பழகி நல்லா நீட்டா கொடுத்துருவோம். பழகி வச்சிருக்கோம். இது உடனே கொரியர் பண்ற மாதிரி தான் வச்சிருக்கோம். உடனே நீங்க தோசை வீட்டுல சுடுற மாதிரி தான் வச்சிருக்கோம். கேஸ் அடுப்புல நம்ம எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான் பண்றோம். இது வந்து 1200 ரூபா. 200 ரூபா. நம்ம கல்ச்சட்டி எல்லாம் பாத்துட்டோம்னா, நான் ஒரு ஐட்டம் மட்டும் விட்டுட்டேன், அதை காட்டாதவங்களுக்கு விட்டுட்டேன். அது புது மாடல் தான், உங்களுக்கு நல்லா இருக்கும். படி மாடல்னு ஒண்ணு, உப்பு போடுறதுக்கு, கல் உப்பு தூள் உப்பு போடுறதுக்குங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு பாக்கெட் 2 பாக்கெட் பிடிக்கும். ஆமாங்க. இது பாத்தீங்கன்னா தயிரும் ஊத்தி வச்சுக்கலாம். இது உப்பு போட்டு வச்சீங்கன்னா தண்ணி விடாது, அப்படியே தண்ணி எல்லாம் சயலம் இழுத்துக்கும். மூடி போடுறதுனால ரேட் கொஞ்சம் அதிகம்னா, இது வந்து உடனே உங்களுக்கு யூஸ் பண்ணலாம். இதுல வந்து பழகவே தேவையில்லை. கல் உப்பு தயிருக்கு இதெல்லாம் நீங்க பழகவே தேவையில்ல, ரெடியா யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 800 ரூபா லிட்டரு. அடுத்தது பாக்கலாம்னா ரச உருளிங்கன்னா, இது ரசம் வைக்கிறது அப்படியே உயரமா, ரசமும் வத்த குழம்பு வைக்கிற மாதிரி மாடலுங்க. இதெல்லாம் பெங்களூர் பக்கம் பாத்தீங்கன்னா ரசம் வைக்கிறது, இதெல்லாம் பெங்களூர் பக்கம் அதிகமா போகுதுங்க. ஆமா, இப்ப கூட ஒரு கொரியர் ஒண்ணு போட்டிருக்கோம். பெங்களூர் தான், பெங்களூர் ஒண்ணு, ஹைதராபாத் ஒண்ணு, 2 கொரியர். இது வந்து சென்னைங்க. இது இந்த மாடல் தான் வாங்கியிருக்காங்க ரசத்துக்காக. இது பாத்தீங்கன்னா 1,800ங்க. 1,800 800 ml. நல்லா ஆழமா இருக்குங்க, நல்லா ஆழமா இருக்கு. ஓகேங்களா? இது ரசம் வைக்கிறதுக்கு நல்லா இருக்கு. ஆமா, கேஸ் அடுப்புல வைக்கிறது கரெக்டா இருக்குங்க. ஓகேங்களா?
அடுத்து பார்க்கலாம். அடுத்தது இப்ப கல்ச்சட்டி இது பார்த்துட்டோம். அடுத்தது பாத்தீங்கன்னா இது அப்படியே சீசன் பண்ணாதது. ஓகேங்க, சீசன் பண்ணாது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு காட்டிடுறேன். சீசன் பண்ணாது பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா ஒரு 5 லிட்டர் வருதுங்க. 5300 ஓகேங்களா, 5300. இது பாத்தீங்கன்னா நம்ம மாவு கலக்கிறதுக்கு, தோசை மாவு இருக்குல்ல, தோசை மாவு கலக்கிறதுக்கு, தோசை மாவு இதுல வந்து கலந்து நீங்க வந்து தோசை சுடுறதுக்கு ஒரு கலந்துனா இப்ப நம்ம கிரைண்ட்ல ஆட்டி இதுல மாவு ஊத்தி வச்சுக்கலாம். ஆமா, ஊத்தி வச்சுக்கலாங்க. இது பாத்தீங்கன்னா புளிப்பு ஏறதுக்கு 2 நாள் டு 3 நாள் கூட ஆகும். நீங்க ஃப்ரிட்ஜ்ல வைப்பீங்க, ஃப்ரிட்ஜ்ல வைக்காத இதுல வச்சுக்கலாம், ட்ரையா நல்லா இருக்கும். இது 5 லிட்டருங்க. 5 லிட்டர் 1.5 லிட்டர்ல இருந்து 5 லிட்டர் வரைக்கும் 10 லிட்டர் வரைக்கும் கூட செஞ்சு தரும். கஸ்டமைஸ் நம்ம ரெடியா வந்து கடையில எப்பவுமே 5 லிட்டர் வரைக்கும் வச்சிருக்கோம். 1.5 லிட்டர்ல இருந்து 5 லிட்டர் வரைக்கும் கையில இருக்கும். மீதி அதுக்கு மேல கேட்கறீங்க கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவோம். நம்ம இது மாக்கல் சட்டி எல்லாம் பார்த்துட்டோம். நீங்க மாக்கல் சட்டி எல்லாமே பார்த்துட்டுங்க. இப்ப நம்ம கிட்ட கேஸ்டைன் ஐட்டத்துல இருக்கு. நம்ம கிட்ட கேஸ்டைன் தோஸ்தவால இருந்து கேஸ்டைன் ஐட்டத்துல எல்லா ஐட்டமும் வச்சிருக்கோம். நம்ம அடுத்தது கேஸ்டைன் பார்க்கலாம். ஓகே, நான் அதையும் பார்க்கலாம். கேஸ்டைன் பஸ்னா தோஸ்தவா நம்ம ஸ்டார்டிங் 10 இன்ச்சுல இருந்து நம்ம 13 இன்ச்சு வரைக்கும் வச்சிருக்கோம். கேஸ்டைன் தோஸ்தவா இது பாத்தீங்கன்னா 10 இன்ச்சுங்க. சிங்கிள் சின்னது, சிங்கிள் பக்கம் கைப்பிடி. ஓகே, இது 10 இன்ச்சுங்க. இது அப்படியே பாத்தீங்கன்னா 11 இன்ச்சு சிங்கிள் ஹேண்டில். இது பாத்தீங்கன்னா அடுத்தது பாத்தீங்கன்னா 11 இன்ச்சு டபுள் ஹேண்டில். இது 11 இன்ச்சு டபுள் ஹேண்டில். ஓகே, ஒன்னு சொல்லிடுறேன், அப்படியே ரேட் சொல்லிடுறேன். இது வந்து 10 இன்ச்சுங்க 750. இது பாத்தீங்கன்னா 11 இன்ச்சு 800 800 ரூபா. இது டபுள் ஹேண்டில் 850. எல்லாமே சைஸுக்கு 50 ரூபா தாங்க நம்ம கிட்ட கூடும். ஓகேங்களா, நம்ம வெப்சைட்ல விற்கிற விலைக்கும் நம்ம கிட்ட ரொம்ப ஆஃப் ரேட் தான் வரும். இது பாத்தீங்கன்னா 900 ரூபா தான். 900 ரூபா. இது வந்து 12 இன்ச்சு டபுள் ஹேண்டில். சிங்கிள் ஹேண்டில் வந்து 900 ரூபா, டபுள் ஹேண்டில் 950 ரூபா. இது டபுள் ஹேண்டிலுங்க. இதுல சிங்கிள் ஹேண்டில் இருக்கு. நம்ம கிட்ட தோசை கல்லே பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 15 to 20 வெரைட்டி இருக்கும். இது பாத்தீங்கன்னா டபுள் ஹேண்டில், சிங்கிள் ஹேண்டில், எல்லாமே கோல்டன் பினிஷிங் தாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 900 ரூபா வருது. ஓகேங்களா, சைஸ் வரையா வந்துருங்க. இது பாத்தீங்கன்னா 13 இன்ச் சிங்கிள் ஹேண்டில். ஓகேங்களா, நல்லா பெருசா இருக்கும். நல்லா ரோஸ்ட், நெய் ரோஸ்ட், பொடி ரோஸ்ட் இதெல்லாம் போடுறதுக்கு நல்லா பெருசா இருக்கும். ஓகேங்களா, நீங்க ஒரு தோசை அதிகமா வீட்டுல வந்து அதிகமா இருக்காங்க, ஒரு 4-5 பேர் அதிகமா இருக்காங்கன்னா நீங்க இதுல ஒரு 2 தோசை 3 தோசை சரியா போயிடும். நல்லா ஃப்ரீ சீசன் தாங்க. நல்லா கோல்டன் பினிஷிங் தான். உடனே தோசை வரும். கொஞ்சம் கரெக்டா வயசானவங்களோ பெரியவங்களோ எடுக்கிறதுக்கு வெயிட் கரெக்டா 3.5 கிலோ 3 to 3.5 கிலோ வருங்க. கரெக்டா இருக்கும் வெயிட். இது வந்து சிங்கிள் ஹேண்டில். இதுல டபுள் ஹேண்டிலும் வரும். இது வந்து 1200 ரூபாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம 13 இன்ச் பாத்துட்டோம். சிங்கிள் ஹேண்டில் டபுள் ஹேண்டில் வந்துரும். அதுல நீங்க அடுத்தது பாத்தீங்கன்னா இதுல 12 இன்ச்ல ஓவல் டைப் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். கேஸ்டைன்ல ஓவல் டைப். இது 12 இன்ச்சுங்க. இது நல்லா இருக்கும் உங்களுக்கு தோசை தவா. இது ஓவல் டைப். இது பாத்தீங்கன்னா 1200 ரூபா வருங்க. ஓகேங்களா, அடுத்தது காட்டுறேங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம கேஸ்டைன்ல நிறைய வெரைட்டி இருக்கு. நான் ஒன்னொன்னா உங்களுக்கு சொல்றேன். நான் தோசை தவாலே சப்பாத்தி தவா தனியா இருக்கு. ஹேண்டில் வச்சு சப்பாத்தி போடுறதுக்கு நீங்க சப்பாத்தி மீன் இதுல எல்லாமே போட்டுக்கலாம். இது வந்து 10 இன்ச்சு. இது வந்து 750. இதுல 12 இன்ச்சு தோசை தவா தான். இது 12 இன்ச்சு. ஓகேங்களா, சிலிக்கான் கைப்பிடி போட்டு நீங்க இது 12 இன்ச்சு. இதுவும் தோசை தவா தான். இது வந்து 1300 ரூபா வருங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ஆப்பச்சட்டிங்க. இதுவும் கோல்டன் பினிஷிங் தான். உடனே ஆப்ப வரும். இது வந்து உங்களுக்கு நல்லா வெயிட்லெஸ்ஸா இருக்கும். உங்களுக்கு ஆப்ப நல்லா வரும். இது பாத்தீங்கன்னா 650. இது பாத்தீங்கன்னா அடத்தட்டு. இது அடை போடுவாங்க. அடை தோசை சுடுவாங்க. இதுல பாத்தீங்கன்னா 2 சைஸ் வருங்க. இது 12 இன்ச்சு 8 இன்ச்சு 2 சைஸ் வரும். இது 12 இன்ச்சு 8 இன்ச்சு வருங்க. இது பாத்தீங்கன்னா 750. இது 850. இது பாத்தீங்கன்னா கடாய். உங்களுக்கு வந்து ஃப்ரை பேன் கடாய் காஸ்டைன்லயே. ஓகேங்களா, இது வந்து பிளாட்டா வந்துரும். ஓகேங்களா, இதுல வந்து 3 சைஸ் வருங்க. 8 10 12 3 சைஸுங்க. ஸ்டார்டிங் வந்து 1100 1200 1400. இதுல வந்து 3 சைஸ் வருங்க. இது வந்து 1250 ரூபா வருங்க. மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா கேஸ்டைன்ல எல்லாமே ரேட் கரெக்டா இருக்கும். நம்ம வெப்சைட்லயும் ரேட் இருக்கு. ரேட் எல்லாம் ஜெனியூனான ரேட் கரெக்டா இருக்கும். அடுத்தது பாக்கலாங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா மினி ஊத்தாப்பம். இதுல மினி ஊத்தாப்பம். இது 3 குழிங்க. இதுல 3 4 அவைலபிள் நம்ம கிட்ட எப்பவுமே இருக்கும். ஓகே, என்ன ரேட்னா வரும்? இது பாத்தீங்கன்னா 900 வரும். 900 ரூபா வரும். இன்னும் வந்து 1100 ரூபா வரும். 4 குழி. இது வந்து 900 ரூபா வரும். அடுத்தது பாத்தீங்கன்னா கிரில் ஃபேனுங்க. காட்டுங்க. இது பாத்தீங்கன்னா ரவுண்ட்ல கிரில் பேன் ரவுண்ட். அடுத்தது பாத்தீங்கன்னா கிரில் பேனுங்கறீங்க. அது வந்து நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ணிக்கலாம், சிக்கன் ஃப்ரை பண்ணிக்கலாம், பிரெட் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டைப் எதனாலும் பண்ணிக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா ஒரு 3-4 வெரைட்டி வருங்க. பாருங்க, இது ஒரு டைப். இது சிலிக்கான் கைப்பிடி போட்டு வந்துரும். ஓகே, இந்த டைப் என்ன ரேட்னா வருது? இது வந்து 750. இது வந்து 750 கம்மி. சிலிக்கான் கைப்பிடி போட்டது இது பாத்தீங்கன்னா இது வந்து 1200 ரூபா வரும். இது 1200 ரூபா வரும். இதுல இன்னொன்னு இருக்கு ரவுண்ட் மாடல். இது ஒரு ரேட் வரும். இது 1050 ரூபா தான் வரும். சைடுலமே நம்ம எண்ணெய் வெளியே வராதுங்க. இதுல வந்து நீங்க மீன் ஃப்ரை பண்ணிக்கலாம், சிக்கன் ஃப்ரை பண்ணிக்கலாம். ட்ரையா நீங்க எண்ணெய் இல்லாத ட்ரையா போட்டுக்கலாம். இல்ல ட்ரையா போட்டு கூட வணக்கிக்கலாம். இதுலயே பாத்தீங்கன்னா கிரில் ஃபேன்லயே 2-in-1 கிரில் ஃபேன் கூட இருக்கு. ஆனா இது என்னன்னு சொல்லி ரேட் சொல்லிட்டு அடுத்து கட்டலாம். இது பாத்தீங்கன்னா 1050 ரூபாங்க. 1050. இதுலயே கிரில் ஃபேன்லயே 2-in-1 கிரில் ஃபேன் இருக்கு. இது பாருங்க 2-in-1 வரும். இது பாத்தீங்கன்னா கிரில் ஃபேன் தான்.
ஓகேங்களா. இது மீன் போட்டுக்கலாம், சிக்கன் போட்டுக்கலாம், இது எதனா பண்ணிக்கலாம். அப்படியே பின்னாடி திருப்பினீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா தோசை, சப்பாத்தி, ஆம்லெட், ஆஃப் ஆயில் இது எதுனா போட்டு ரெண்டு சைடுமே ரெண்டு சைடுமே சர்வ் பண்ணிக்கலாம். ஓகேண்ணா. இந்த சைடு என்ன சொன்னீங்க? இது வந்து மீன், சிக்கன், பிரெட் ரோஸ்ட் இது எதுனாலும் போட்டுக்கலாம். இந்த சைடு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா முட்டை, சப்பாத்தி, ஆம்லெட், ஆஃப் ஆயில் இது எதுனாலும் போட்டுக்கலாம். இது என்ன ரேட்னா வருது? இது வந்து 1100 ரூபா வருங்க. 1100 ரூபா வருங்க. 100 ரூபா. அடுத்தது பாக்கலாங்களா? அடுத்து பாக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா கேஸ்டைன்லயே கடாய் வரும். இது வந்து பிளாட் கடாய். இந்த கடாயும் அந்த கடாயும் டிஃபரெண்ட் வச்சு காட்டு. இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து இந்த மாதிரி வந்துரும். இது ரவுண்ட் ஷேப் வரும். ஓகேங்களா. இது வந்து பிளாட்டா, நல்ல பிளாட்டா வரும். ஓகேங்க. இது நல்லா பிளாட்டா வரும். இது உங்களுக்கு நல்லா இருக்கும். இது வந்து குசி கடாய்ம்பாங்க. ஓகே. நீங்க மட்டன், சிக்கன், மீன் குழம்பு, வத்த குழம்பு இது எல்லாமே வச்சு நல்லா இருக்கும். கேஸ்டைன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு உடம்பு ஹெல்ப் பண்ணிவிட்டா நல்லா இருக்கும். கேஸ்டைனும் நம்ம மாக்கல்லும் வந்து ஒரே பெனிஃபிட் தரும். உங்களுக்கு நல்லா இருக்கும். கேஸ்டைன் கொஞ்சம் லைஃப், உங்களுக்கு லாங் லைஃப் வரும். ஓகே ஓகே. என்ன ரேட்னா வருது இப்ப கையில வச்சிருக்கிறது? இது பாத்தீங்கன்னா அது 1400 ரூபா வரும். 1400. இதுல வந்து 3 சைஸ் வருங்க. இதுல வந்து 9, 11, 12. 9, 11, 12 சொன்னீங்க. 9 என்ன ரேட் வருது? 9 இன்ச் பாத்தீங்கன்னா 950 ரூபா வருங்க. ஓகே. அடுத்தது 11 இன்ச். 11 இன்ச் பாத்தீங்கன்னா 1200 ரூபா வரும். இது 1400 ரூபா வரும். 1400. ஆமாங்க. ஓகே. அடுத்த மாடல் காமிக்கிறேன். அடுத்த மாடல் பாத்தீங்கன்னா நல்ல குழி டீப் கடாய். இது கோல்டன் பினிஷிங் காட்டுறேன். இது 7 இன்ச்சுங்க. இதுங்களா? ஆமா, இது 7 இன்ச். ஸ்டார்டிங் 7 இன்ச்ல இருந்து வருங்க. 7 இன்ச்ல இருந்து 12 இன்ச் வரைக்கும் வரும். ஓகேண்ணா. என்ன ரேட்னா வருது? இது வந்து ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா 650 ரூபா. பாக்க கொஞ்சம் கைக்கு அடக்கமா சின்னதா ஒரு ஃபேமிலிக்கு இருக்க மாதிரி நல்லா இருக்குங்க. ஒரு ஃபேமிலிக்கு இது பூரி, பலகாரம் ஏதாவது போட்டுக்கலாம். பூரி போட்டுக்கலாம், இல்ல பலகாரம், வடை எதனாலும் பலகாரம் போட்டுக்கிறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா இருக்கும். இல்ல நீங்க நான்வெஜ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா இருக்கும். ஆனா இது இன்னொரு டைம் சொல்லுங்க, என்ன ரேட் இது? இது வந்து 650. அடுத்தது பாக்கலாங்கண்ணா. அடுத்தது கேஸ்டைன்ல இன்னும் வெரைட்டி நிறைய இருக்குங்க. நீங்க இப்ப நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோல சொல்லிட்டேன். ஓகேங்களா. வீடியோல என்னால முடிஞ்ச அளவுக்கு உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நீங்க நேர்ல வந்தீங்கன்னா நம்ம கிட்ட நிறைய ஐட்டம் இருக்கும். கேஸ்டைன்ல பொறுத்த வரைக்கும் புது மாடல் வந்துகிட்டே இருக்கும் கேஸ்டைன்ல. ஓகேங்களா. இப்ப நான் மாடல் கம்மியா தான் உங்களுக்கு காட்டிருக்கேன் வீடியோல. என்னால காமிக்க முடிஞ்ச அளவுக்கு காமிச்சிருக்கேன். அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம இரும்பு ஐட்டத்துக்கு போயிடலாம். காட்டுங்க. இரும்புல தோசை தவா பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் 10 இன்ச்ல இருந்துங்க. ஸ்டார்டிங் தான் 10 இன்ச். இது வந்து 10 இன்ச். அதுங்க. அது 10 இன்ச். 10ங்க. அடுத்தது வந்து 12 இன்ச்சுங்க. ஓகே. இத 12 இன்ச் சிங்கிள் ஹேண்டில், டபுள் ஹேண்டில் எல்லாமே தொடர்ச்சியா வருங்க. ஓகே. வெயிட் 10 இன்ச் சொன்னீங்களே, இது என்ன ரேட்னா வருது? அது வந்து பாத்தீங்கன்னா 350 ரூபா தான் வரும். 350. 2 கிலோ தான் வருங்க. 2 கிலோனா வந்து பாத்தீங்கன்னா 350 ரூபா வருதுங்க. அது ஓகேண்ணா. அதுக்கு வெயிட் கணக்கு தாங்க. நீங்க கிலோ வந்து 200 ரூபாங்க. இது என்ன ரேட்னா வருது? இது பாத்தீங்கன்னா இது வந்து 3 கிலோ வருது. நான் தோராயமா சொல்றேன். நான் வெயிட் போட்டு தான் ரேட் சொல்லுவேன் உங்களுக்கு. ஓகே. மேக்ஸிமம் இது வந்து 3 கிலோ வரும். 3 கிலோ வரும்போது ஒரு 570 to 600 ரூபாய்க்குள்ள வரும். இப்ப நான் உங்ககிட்ட வீடியோல வந்து பாக்குறதுக்காக, நீங்க உங்ககிட்ட வீடியோ காட்டுறதுக்காக ஒரு ரேட் சொல்றேன். ஓகேங்களா. இப்ப இது வந்து தோராயமா ஒரு 3 கிலோ வரும்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா. இது ஒரு 3.5 கிலோ கூட வரலாம். திக்னஸ் பாத்தீங்கன்னா நல்ல திக்னஸ், நல்ல ஹெவியான திக்னஸ் வரும். இந்த அளவுக்கு திக்னஸ் வந்தாதான் உங்களுக்கு தோசை வந்து தீயாத, அடி பிடிக்காத வரும். ஓகேங்களா. இது வந்து இரும்பு தோசைகள். ஓகேங்களா. இது வந்து பிளாட். இதுலயே குழி வரும். ஓகேங்களா. இதுல குழி, பிளாட் இல்ல நம்ம வந்து இதுல வந்து நிறைய மாடல் போட்டிருக்கோம். நீங்க ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருந்தா நம்ம வெப்சைட் இருக்கு. நம்ம வெப்சைட்ல நிறைய மாடல் போட்டிருக்கோம். ஓகே. ஆனா இது வந்து என்ன ரேட்னா? இது பாத்தீங்கன்னா ஒரு 750 ரூபா வரும். 750. இந்த குழி டைப் ஒன்னு சொன்னீங்களா? இது வந்து இது பாருங்க குழி. இது மாடல் நல்லா இருக்கும். இது திக்னஸ் பாத்தீங்கன்னா ஒரு 5 mm வரும். அதாவது நைட்ல சென்டர்ல வந்து லைட்டா குழி வரும். உங்களுக்கு எண்ணெய் வெளியே வடியாது. நல்லா இருக்கும். உங்களுக்கு தோசையும் நல்லா தீயாத, அடி பிடிக்காத வரும். தோசை நல்லா ரோஸ்ட் மாதிரி வரும். என்ன ரேட்னா? இது வந்து 750. அது நம்மளுக்கு வந்து வெயிட் கணக்கு தாங்க தோசை கல்லு. ஓகேங்களா. நான் எங்கிட்ட இருக்கிறது நான் சொல்றேன். நீங்க வந்து எனக்கு ஆர்டர் பேசுறேன், எனக்கு 1 கிலோல வேணும்னா கூட செஞ்சு கிலோ வந்து 200 ரூபா தோசை கல்லு. ஓகேங்களா. நீங்க 12 இன்ச் தான் எனக்கு வேணும், இல்ல எனக்கு 13 இன்ச் வேணும்னாலும் நீங்க சைஸ் என்ன சைஸ் சொல்றீங்களோ அந்த கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவோம். இரும்பு தோசைக்கல்லு நம்ம உடனே கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவோம். மேக்ஸிமம் ஒரு 2 days தான் டைம். கஸ்டமைஸ் கேட்டீங்கன்னா நீங்க 10 இன்ச்ல இருந்து நான் வந்து இப்ப வீட்டு கடைக்கு போடுற வரைக்கும் நான் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம். கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவோம். இல்ல கடை வீட்டுக்கும் நாங்க பெருசும் வச்சிருக்கோம். நான் பெருசும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இது பாத்தீங்கன்னா பெருசுங்க. ஓகே. இது பாத்தீங்கன்னா இது வந்து 14 இன்ச்சுங்க. இது 14 இன்ச்சு. ஓகே. இதுல 14 கையில இருக்கு, 16 இருக்குது, 18 வரைக்கும் இருக்கு. இது கடைக்கெல்லாம் யூஸ் பண்றது. இது வீட்டுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. பெரிய ரோஸ்ட், நெய் ரோஸ்ட் மாதிரி போடுறீங்க, ஒரு ரெண்டு தோசை சாப்பிடுறீங்க, நெய் ரோஸ்ட், பொடி ரோஸ்ட் போடுறீங்க, நல்லா இருக்கும், பெருசா இருக்கும். இது என்ன ரேட்னா வருது?
இது வந்து அதான் வெயிட் கணக்கு தாங்க. இதெல்லாம் வெயிட் கணக்கு தான். கிலோ 200 ரூபாங்க. நாம எடை போட்டு இப்ப ஒரு 4 கிலோ வருதுன்னா 200 ரூபாய் கால்குலேஷன் போட்டு கிலோ 200 ரூபாய் ரேட். இது ஒண்ணுக்கும் நான் ரேட் போடாத உங்களுக்கு ரேட் சொல்ல முடியாது. கரெக்டா இருக்கு ரேட். ஓகேண்ணா. ஆனா இப்ப எனக்கு இன்னொரு டவுட், நீங்க எல்லாமே வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்றீங்க. ஓகே. இப்ப சில பேர் வந்து கல்செட்டியே எனக்கு கஸ்டமைஸ் பண்ணி கொடுன்னு சொல்லி கேட்டாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணி கண்டிப்பாங்க. நம்ம வந்து கல்செட்டியும் கேஸ்டைன் தான் நம்மளோட ஓன் ப்ராடக்ட். ஓகே. நீங்க எதை சொன்னாலும் நான் கேஸ்டைன்லயும் கல்செட்டிலும் நீங்க என்ன கஸ்டமைஸ் கேக்குறீங்களோ கண்டிப்பா பண்ணி கொடுத்துருவேன். ஆனா சரி, இப்ப உங்ககிட்ட நீங்க சொல்றீங்க, இப்ப உங்ககிட்ட வாங்குறீங்க, கஸ்டமர் கொடுத்துருப்பாங்க. ஓகே. இப்ப அந்த மாதிரி ஏதோ உங்ககிட்ட கல்செட்டி இருக்குங்களா? கஸ்டமர் நிறைய கல்செட்டி இப்ப எங்கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு 7 குழி 10 குழி எல்லாம் திடீர்னு கேக்குறாங்க. ஓகே. இனிப்பு பணியாரங்கள் திடீர்னு எனக்கு வந்து நாங்க சின்னதா தான் கொடுத்துட்டு இருந்தோம். 6 இன்ச்சு தான் கொடுத்துட்டு இருந்தோம். இப்ப வந்து 10 இன்ச்சு குடுக்குறாங்க. திடீர்னு 10 இன்ச்சு ஆர்டர் குடுக்குறாங்க. பாருங்க, நான் 10 இன்ச்சு காட்டுறேன் பாருங்க. இது கஸ்டமைஸ் தான் என்கிட்ட கேட்டது. கஸ்டமர் கேட்டதுனாலதான் இவ்வளவு பெருசு போட்டிருக்கோம். ஓகே. ஓகேங்களா. இதெல்லாம் வந்து கஸ்டமர் கேட்டாதான் போட்டு கொடுப்போம். அதாவது இந்த இனிப்பு பணியார்கள்லாம் இந்த மாதிரி இவ்வளவு பெருசு எல்லாம் வந்து கஸ்டமர் கேட்டாதான் போட்டுருவோம். மேக்சிமம் சின்னதுதான் எப்பவுமே ரெகுலரா போறது இதுதான் போகும். பெருசு வந்து மேக்சிமம் போகாது. யாராவது ஒருத்தர் 2 பேர் கேட்பாங்க, கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவோம். ஆனா இது வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா இதுதான் கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்தாங்களா இல்ல வேற எதுவும் நிறைய ஆர்டர் கொடுத்துருக்காங்க. நான் காட்டுறேன், நான் ஒன்னொன்னா காட்டுறேன் உங்களுக்கு. கஸ்டமைஸ் பண்ண அவங்க கேட்டதை மட்டும் கஸ்டமைஸ் மட்டும் காட்டுறேன் பாருங்க. இப்ப புதுசா ஒரு மாடலுக்கு நான் கொடுக்குறேன் பாருங்க. இந்த மாடல் பாருங்க, கஸ்டமைஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கோம். இது வந்து 5.5 லிட்டருங்க. ஓகே. இது பானை மாதிரியே மாடல் கஸ்டமர் கேட்டாங்க. இது வந்து பெங்களூர்ல ஒரு பார்ட்டி கேட்டாங்க. அவங்களுக்கு இது அப்படியே பானை மாதிரி ஷேப்ல அழகா பண்ணிருக்கோம். இது வந்து 5 லிட்டர். அவர் கேட்டது 5 லிட்டர் கேட்டாருங்க. 500 ml எச்சா இருக்கு. நல்லா இருக்கு. நான் பார்க்க மாடல் நல்லா சூப்பரா இருக்குங்க. இந்த மாடல் இது கஸ்டமர் கேட்டதுனால அவங்களுக்காகவே இது பண்ணிருக்கோம். வெயிட் வரும். இது வெயிட் பாத்தீங்கன்னா ஒரு 4 கிலோ வருங்க. 4 கிலோ வரும். இது எத்தனை லிட்டர் சொன்னீங்க? இது 5.5 லிட்டருங்க. 5.5 லிட்டர். ஆமா, 5 லிட்டர் 500 mlங்க. ஓகே. நல்லா மூடியுமே நல்லா கனமா இருக்குங்க. நல்லா இது பிரியாணி போடுறதுக்கு, நல்லா தம் போடுறதுக்கு நல்லா இருக்குங்க. இது ஒரு மட்டன் சிக்கன் போட்டா ஒரு 3 கிலோ போட்டு வேவிக்கலாங்க. ஓகே ஓகே. நல்லா இருக்கும். திக்னஸும் நல்லா இருக்கும். ஓகேண்ணா. அடுத்து பாத்தீங்கன்னா கிரைனைட். நம்மளுக்கு கிரைனைட் பாத்தீங்கன்னா நம்ம மாடல் நிறைய இருக்கு. கிரைனைட் பாத்தீங்கன்னா ரேஞ்ச் கம்மியில இருந்து உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஓகேங்களா. இது கிரைனைட் இஞ்சி பூண்டு கல்லும்பாங்க. ஓகேங்களா. இஞ்சி பூண்டு இடிக்கிறதுக்காக. இது வந்து சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 6க்கு 4. இது வந்து 500 ரூபா வருங்க. இதெல்லாம் சைஸ் வரையா ரேட்டு வருங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இதுல கல்வம் டைப் இருக்கு. கிரைனைட்லயே கல்வம் சின்னதுல இருந்து இருக்கு. ஓகேங்களா. இது சின்னது கிரைனைட். கல்வம் எதுக்காக பயன்படுது? இது பாத்தீங்கன்னா நம்ம துவையல், சட்னி இந்த மாதிரி அரைக்கிறதுக்கு நல்லா இருக்கும். இஞ்சி பூண்டு தட்டுறதுக்கு நல்லா இருக்கும். துவையல், சட்னி இல்ல நீங்க வேற எல்லா ஐட்டமும் பண்ணிக்கலாம். என்ன ரேட்? இது ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா 1000 ரூபாயில இருந்து 3000 ரூபாய் வரைக்கும் இருக்கு. இது வந்து 1200 ரூபா வருங்க. சின்னது ஏன் ரேட் அதிகமா வருதுன்னா இது கிரைனைட்டுங்க. கிரைனைட்டுங்கிறதுனால ரேட் அதிகம். இதே கருங்கல்ல இதை விட ரேட் ரொம்ப கம்மியா இருக்கும். உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அடுத்தடுத்த வீடியோ அடுத்தடுத்த இதில் காமிக்கிறேன். இதுல நான் காமிச்சிடுறேன். இப்ப உங்களுக்கு சைஸ் வரைய காமிச்சிடுறேன். இப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சைஸ் இது. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பெருசா வந்துடும். ஓகேங்களா. இது ஃபுல் நோசிங். கிரைனைட்ல ஃபுல்லா நோசிங் போட்டு ஃபுல்லா வந்துடும். ஃபுல்லா சைனிங்கா வந்துடும். கல்லு இடிக்கிற கல்லு கூட உங்களுக்கு வந்து ஃபுல்லா சைனிங் வந்துடும். இதுல பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட 4 சைஸ் எப்பவுமே கையில இருக்கும். ஓகே. எப்பவுமே ரெடியா இருக்கும். நம்ம 4 சைஸ் ஆர்டர் நம்ம வெப்சைட்ல போட்டீங்கனாலும் உடனே கிடைக்கும். இல்ல நீங்க போன் பண்ணீங்கனாலும் நம்ம போன் நம்பர் இதுல கொடுக்குறோம். கீழே போன் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஓகேங்களா. இதுல அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அம்மிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சப்பாத்தி கல்லு. இது சப்பாத்தி கல்லு பாருங்க. இதுல வந்து 10, 12 ரெண்டு சைஸ் இருக்கு சப்பாத்தி. இது உருளையோட சேர்த்து 400 ரூபா தான். 400 ரூபா தான். கல்லு எதுலயும் விடாதுங்க. நல்லா இருக்கும் உங்களுக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம ஆட்டாங்கல்லுங்க. இதுல ஆட்டாங்கல் பாத்தீங்கன்னா நம்ம புதுசா நம்மளுக்கு புது மாடல் நியூ மாடல் நிறைய இருக்கும். இதெல்லாம் நியூ மாடலுங்க. இதெல்லாம் குடக்கல் டைப். அப்படியே ஆட்டிக்கிறது. உங்களுக்கு நல்லா கொத்து நல்லா இருக்குங்க. பாத்தீங்கன்னா சைனிங்கா கொத்து இருக்கும். இது வந்து கிரைனைட் இல்லைங்க. ஓகேங்களா. இது வந்து உங்களுக்கு நல்லா உள்ள கொத்து நல்லா இருக்குங்க. இதுல தண்ணி இருக்கு. நேற்று மழை பெஞ்சதுனால உங்களுக்கு நல்ல கொத்து நல்லா இருக்குங்க. ஓகேங்களா. நல்லா சைனிங்கா இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா 4 சைஸ் வரைக்கும் வருங்க. 4 சைஸ். இது பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா 3000 ரூபாங்க. சின்னது இல்ல, இதை விட சின்னது ஒண்ணு இருக்குங்க. இதை விட சின்னது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸா இருக்கும். உங்களுக்கு நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். சூப்பரா இருக்கும். இது வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா கிச்சன் டாப் மாதிரியே வச்சுக்கலாம். சட்னி இப்ப 2 பேத்துக்கு 3 பேத்துக்கு இப்ப அதிகபட்சம் நீங்க சட்னி கறி குழம்புக்கு தான் சட்னி சாம்பார் இது சட்னி எல்லாம் ஐட்டம்லாம் ஆட்டுறீங்க. இதெல்லாம் வந்து நல்லா இருக்கும் உங்களுக்கு. நல்லா இருக்கும். இது பாத்தீங்கன்னா 3000 ரூபா வருங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா அம்மி. அடுத்தது பாத்தீங்கன்னா அம்மிங்க. இது வந்து கோமேதகன்னு ஒரு அம்மிங்க. இப்ப நம்ம அரைக்கிற டைப்புங்க. இது கோமேதகன்னு அம்மிங்கன்னா இது வந்து நீங்க அரைச்சி சட்னி வந்து வெளியில வர மாதிரி, தண்ணி வெளியில வர மாதிரி
உங்களுக்கு நல்லா இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா 2 சைஸ் வருதுங்க. இது 8, 10 2 சைஸ் வருதுங்க. இது பாத்தீங்கன்னா 1500 ரூபா வருங்க. சின்னது 500 ரூபா வருங்க. இது வந்து 2000 ரூபா வருங்க. ஆமா நம்ம வலிச்சு எடுக்கிறது ஆமா கழுவுறதுக்கு இந்த இது சூப்பரா. ஆமா இந்த காஸ்ட் தாங்க ரேட் அதிகம். இதுலயே வந்து சாதா டைப் இருக்கு. இதுலயே சாதா டைப் இருக்கு. இது பாத்தீங்கன்னா இது வந்து 1200 தான் வரும். அதை விட கொஞ்சம் பெருசா இருக்கும். ரேட்டு கம்மி தான். அதை விட பெருசு. இதை விட அது பெருசு. ஆமா ஆமா ஆமாங்க. இது என்ன ரேட்? இது 1200 தான் வரும். இதுலயும் 3 சைஸ் வரும். இதுல பாத்தீங்கன்னா இதுல சைஸ் வரையா நம்ம வெப்சைட்ல போட்டிருக்கோம். நீங்க வந்து இதுல 4 சைஸ் இருக்கு. நம்ம வெப்சைட்ல போட்டோ எல்லாம் எடிட் நான் நீட்டா போட்டிருக்கோம். பாருங்க இதுல 4 சைஸ் வருங்க. நம்ம அடுத்ததுங்க நம்ம கிரைனைட் இப்ப பாத்துட்டோம். அது கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் அதிகமா இருக்கும். இப்ப அதுலயே அப்படியே கருங்கல்ல போயிட்டீங்கன்னா கருங்கல்ல ரேஞ்சு கம்மியா இருக்கும். இது பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் இது பாத்தீங்கன்னா அதே சைஸ் தான். நான் உங்களுக்கு காட்டின 500 ரூபா ரேஞ்சில காமிச்சேன். இது 100 ரூபா தான். கருங்கல்ல இது 100 ரூபா. இதுல பாத்தீங்கன்னா 3 சைஸ் வருங்க. நீங்களா 100 ரூபா ஒண்ணு. அடுத்தது பாத்தீங்கன்னா அதான் அடுத்தது வந்து இது 150. அடுத்தது பாத்தீங்கன்னா இது வந்து 200 ரூபா. 200 ரூபா. இது சைஸ் இருக்குங்களா. அடுத்தது பாத்தீங்கன்னா அப்படியே வந்து புடி போட்டு இது பாருங்க. இது ஒரு டைப். இது சட்னி துவையல் இது எல்லாமே அரைக்கலாம். இது பாத்தீங்கன்னா 8 இன்ச்சுங்க. இந்த மாதிரி கால் வந்துரும். நல்லா நீட்டா வந்துரும். ஓகேங்களா. இது வந்து பாத்தீங்கன்னா 750 ரூபா தான். நல்லா இருக்கும் உங்களுக்கு. இதுல ஆன்லைன்ல அவங்க நிறைய ரேட் போடுறாங்க. நம்ம ரேட் ரொம்ப கம்மியா நம்ம ஓன் ப்ராடக்ட் இதெல்லாம். அதனால ரேட் ரொம்ப கம்மியா கொடுக்குறோம். இதுல பாத்தீங்கன்னா அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டைப்பும் வரும். இதுல இந்த மாதிரி உருளை வரும். இந்த உருளை இதுவும் அதே ரேட் தான். இது வந்து 8 இன்ச்சு. இதுலயே 10 இன்ச்சும் இருக்கு. இது 10 இன்ச்சு பாத்துங்க. இது 10 இன்ச்சுங்க. இதுவும் அதே மாதிரி கல்லு நல்லா தெளிவா நல்லா நீட்டா வந்திருக்கு. கருங்கல்லு உங்களுக்கு நல்லா இருக்கும். இது 900 ரூபா தான். ஆமா இப்ப இதுக்கு தகுந்த மாதிரி இந்த கல்லு கச்சதமா இருக்கு. கச்சமா இருக்குங்க. இதுலதான் நல்லா சட்னி அரைக்கிறது துவையல் அரைக்கிறது இதெல்லாம் நல்லா இருக்கு. இது ஆன்லைன் ப்ராடக்ட் பயன்படுத்த சொல்லுங்க. இது பாத்தீங்கன்னா இப்படி அரைக்கிறதாங்க. ஓகேங்களா. அரைக்கிறதான் சீசன் பண்ணியே வச்சிருக்கோம். ரெடி டு யூஸ் தான் உங்களுக்கு. இது எல்லாமே சீசன் பண்ணி தான் வச்சிருக்கோம். அடுத்து பாத்தீங்கன்னா ஆட்டாங்கல்லுங்க. ஸ்டார்டிங் நம்ம வந்து ஒரு 3 டைப் வச்சுக்கிறோம் ஆட்டாங்கல்லு. இது பாத்தீங்கன்னா கொடக்கல் டைப்புங்க. ஆமா இது கொடக்கல் டைப். இது கல்லுலயே வர கொடக்கல் டைப். இது ஸ்டார்டிங் 8 இன்ச்சு 8, 10, 12. இதுலயே சில்வர் புடி இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா இது சில்வர் புடியில் பாத்தீங்கன்னா இதுல வந்து 8, 10, 12, 14. இதுல பாத்தீங்கன்னா 4 சைஸ். ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா 900 ரூபாங்க. 900 ரூபா. இது பாத்தீங்கன்னா 900. ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா 8 இன்ச்சுங்க 900 ரூபா. 900 1100. இது பாத்தீங்கன்னா 1200 ரூபா. அடுத்தது பாத்தீங்கன்னா சில்வர் கைப்பிடிங்க. அது பாத்தீங்கன்னா அதுவும் 800, 900, 1100, 1400ங்க. மொத்தம் 4 சைஸ் வருங்க. இதுல இது பாத்தீங்கன்னா இது வந்து கருங்கல்லுங்க. இது கருங்கல்ல இது வந்து பாத்தீங்கன்னா 750 ரூபா தான். ஸ்டார்டிங் சின்னதுல இருந்து இருக்கு. 350 ரூபா ஸ்டார்டிங். ஆமா 350 ரூபாயில இருந்து 900 ரூபாய்க்குள்ள முடிஞ்சிடும் கருங்கல்ல. இதுல 12 இன்ச் வரைக்கும் இது கையில இருக்கு. எப்பவுமே ஸ்டாக் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா 2 மாடல் வரும். இது ஒரு மாடலுங்க. இந்த மாதிரி போட் மாடல் வந்துடும். போட் மாடல் நல்லா இருக்கும். மாடல் இந்த மாடல் நல்லா இருக்கும். இதுவும் வந்து 6 இன்ச்சுல இருந்து 12 இன்ச்சு வருங்க. 900 ரூபாய்க்குள்ள முடிஞ்சிடும் ரேட். இது வந்து 12 இன்ச்சுங்க. இது 900 ரூபாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா அம்மி இருக்கு நம்ம கிட்ட. அம்மி பாத்தீங்கன்னா 7 இன்ச்சுல இருந்து சின்னது. இதுதான் சின்னதுங்க. 7 இன்ச்சு சின்னது அம்மி. இது பாத்தீங்கன்னா 7, 8, 9, 10, 11 பாருங்க 12, 13, 14, 16, 17 இன்ச்சு வரைக்கும் நம்ம கையில எப்பவுமே ஸ்டாக் இருக்கு. இது ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா 250 ரூபாங்க. சின்னது 250 ரூபா. பெருசு 1600 ரூபா. 17 இன்ச்சு பெருசு பாத்தீங்கன்னா இதுதான் ரொம்ப பெருசு. இதுதான் வந்து 1600 ரூபா இருக்கிறதுல பெருசு. ரேட்டு அது நீங்க 250 ரூபாயில இருந்து 1700 ரூபா தான் ரேட்டே முடியுது. இதே வந்து கிரைனைட்ல இது 2 மடங்கு ரேட் வரும் இந்த சைஸ்ல. கருங்கல்ல ரேட் ரொம்ப கம்மியா இருக்கும். நான் உங்களுக்கு அதிக ரேட்லயும் கொடுக்குறேன், கம்மி ரேட்லயும் கொடுக்குறேன். எனக்கு கஸ்டமர் முக்கியம். கஸ்டமர் கம்மியாவும் கேட்பாங்க, அதிகமாவும் கேட்பாங்க. நான் 2 பேத்துக்கும் உங்களுக்கு தரமா பொருள் கொடுக்குறேன். ஓகேங்களா. நம்ம வித்யா குக்கர் நம்பி வரவங்களுக்கு கரெக்டான பொருளா நல்ல தரமா கொடுக்குறேங்க. அடுத்ததுங்க இப்ப கருங்கல்ல குறைஞ்ச விலையில காமிச்சோம் பார்த்துட்டோம். அடுத்தது பாத்தீங்கன்னா குந்தாணி பாக்கலாங்க. குந்தாணி உலக்க. ஓகேங்களா. ட்ரெடிஷனல் ஐட்டங்க. குந்தாணி உலக்க சைஸ் வாரியா இருக்குங்க. இது வந்து சின்னதுங்க. சின்னது நீங்க இது வந்து 8 இன்ச்சுங்க. 8 இன்ச்சுல இருந்து நாம ஒரு 10 இன்ச்சு வரைக்கும் கொடுக்குறோம். ஓகேங்களா. இது இங்க இருக்கிறது நம்ம 3 வச்சிருக்கோம். நம்ம குடோன்ல இருக்கு, நிறைய இருக்கு. உலக்கையும் அதே மாதிரி. குந்தாணி வந்து எதுக்காக யூஸ் பண்றது? நம்ம குந்தாணி பாத்தீங்கன்னா வீட்டுல ஒரு சாங்கியத்துக்கு நல்லது கெட்டது ரெண்டுக்குமே வச்சுக்குவாங்க. ஓகேங்களா. வீட்டுல குந்தாணி உலக்க கண்டிப்பா இருக்கணும். குந்தாணி ஒரு உலக்க எல்லாமே கண்டிப்பா வீட்டுல இருக்கணும். ஓகேங்களா. இல்லனா இது எதுக்காக பயன்படுத்துவாங்க அதை கொஞ்சம் சொல்லுங்களேன். இப்ப நம்ம அரிசி குத்துறதுக்கு குந்தானியை யூஸ் பண்ண கவுண்டர் பீப்புள் எல்லாம் பாத்தீங்கன்னா எழுதிக்கிறதுக்கு இல்ல நெல்லு குத்துறதுக்கு எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா. இது வீட்டுக்கு ஒண்ணு இருக்கணும். குந்தானி ஒரு உலக்கையும் இருக்கணும் கண்டிப்பா. இது பாத்தீங்கன்னா நம்ம இது வந்து ஆச்சா மரங்க.
ஓகே ஓகேங்களா. இதுல பாத்தீங்கன்னா செங்காலி, கருங்காலி இது எல்லாமே நம்ம கொடுக்குறோம், கஸ்டமைஸ் பண்ணி தரோம். இதுல நீங்க என்ன சைஸ் வேணாலும் குந்தாணி செஞ்சு கொடுக்குறோம், உலக்கையும் செஞ்சு கொடுத்துருவோம். ஓகேண்ணா. ஆனா இப்ப உலக்க வந்து என்ன சைஸ்ண்ணா இது? ஆனா இது பாத்தீங்கன்னா 5.5 அடிங்கண்ணா. 5.5 அடிங்களா? அது 5.5 அடிங்கண்ணா. ஓகேண்ணா. இது என்ன ரேட்டுங்கண்ணா வருது? இது பாத்தீங்கன்னா 750 ரூபா வருங்கண்ணா. 750 ரூபா வருது. ஆனா இப்ப இது என்ன மரம் சொன்னீங்க? இது வந்து பாத்தீங்கன்னா ஆச்சா மரங்கண்ணா. ஆச்சா மரம். இப்ப உலக்க வந்து ஆச்சா மரம் ஓகே, இதுல வேற மரமும் இருக்குண்ணா. கருங்காலி இருக்குண்ணா, கருங்காலி மரம் இருக்குது. கருங்காலி மரம் வீட்டுல வச்சீங்கன்னா நல்லது. ஆனா கொஞ்சம் ரேட் அதிகமா இருக்கும். பித்தளை பூணு போட்டு கூட கொடுப்போம் கருங்காலியில. அது ஆர்டர் பண்ணீங்கன்னா கண்டிப்பா கருங்காலியில நீட்டா செஞ்சு கொடுத்துருவோங்க. சரிங்கண்ணா சரிங்க. அது எவ்வளவு கருங்காலி உலக்கல கருங்காலி மரத்துல உலக்க செஞ்சு கொடுத்தீங்கன்னா என்ன ரேட்டுங்கண்ணா வருது? மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஒரு 4500 ரேஞ்ச் வந்துருங்கண்ணா. பித்தளை பூணு போட்டு பாத்தீங்கன்னா 4500 வந்துருங்கண்ணா. ஓகே ஓகேண்ணா. ஆனா இப்ப கருங்காலியில உலக்க வந்து அது எதுக்காக அதிகமா இப்ப சமையல் பண்றதுக்கு இது வேற மிளகா அடிக்கிறதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்றாங்க. வீட்டுல வச்சிருந்தீங்கன்னா கருங்காலி மரம் வீட்டுல வச்சீங்கன்னா நல்லதுங்கண்ணா. ஓகே, உங்களுக்கு அது சாமி மாரியாய் வீட்டுல இருக்கிற மாதிரிங்கண்ணா. அது உங்களுக்கு நல்லது, உங்களுக்கு ரொம்ப நல்லதுங்கண்ணா கருங்காலி மரம் வீட்டுல வச்சிருந்தீங்கன்னா. சரிங்கண்ணா. இது இந்த உலக்க என்ன ரேட் சொன்னீங்க? இது 750 ரூபாங்கண்ணா. 750 ரூபா. ஓகே, அடுத்து பாக்கலாம்ண்ணா. அடுத்தது மண் சட்டிங்கண்ணா. ஓகே, மண் சட்டி பாத்தீங்கன்னா இது கீரை கடையிறதுக்கு நல்லா இருக்கும். ஓகே, இதுல பாத்தீங்கன்னா நிறைய மாடலும் நிறைய சைஸ் இருக்கு. ஓகே, இது ஒரு சைஸுங்கண்ணா, சின்னதுங்கண்ணா. ஓகே, இது வந்து என்ன இது கருப்பா இருக்குண்ணா? இது வந்து பாத்தீங்கன்னா 3 வேக்காடுங்கண்ணா. இது சிங்கிள் வேக்காடு பாத்தீங்கன்னா மண்ணு கலர்ல வருங்க. இது வந்து பிளாக் 3 கோட்டிங் 3 வேக்காடுங்கண்ணா. ஓகே ஓகே, உங்களுக்கு நல்லா இருக்கும். நல்லா. என்ன ரேட்டுங்கண்ணா ஒரு சட்டியும்? இது பாத்தீங்கன்னா சைஸ் வரைய ரேட் வந்துருங்கண்ணா. ஓகே, நிறைய சைஸ் இருக்குங்கண்ணா. நம்ம கிட்ட நேரில் வந்தீங்கன்னா நிறைய சைஸ் பார்த்து எடுத்துக்கலாம். ஓகேண்ணா. அதாவது இப்ப நான் சின்ன வயசுல எங்க ஆயா வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா இதே மாதிரிதான் கீழே வந்து இந்த சீமான மாதிரி வச்சு இந்த அடுக்குப்பானை மாதிரி வச்சிருப்பாங்க. அதுல வந்து மேல வந்து புளி, அது கீழே வந்து மிளகா, பருப்புன்னு போட்டு வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி இப்ப நீங்க வச்சிருக்கிறது பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல எந்த வீட்லயும் இல்ல. ஆனா இந்த மாதிரி வாங்கி நம்ம இன்னைக்கு அந்த காலத்து மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், சமையல் யூஸ் பண்ணலாங்கண்ணா. நல்லா இருக்குங்கண்ணா. ஓகேண்ணா. இது 3 செட்டா வாங்கினா என்ன ரேட்டுங்கண்ணா? செட் ஆகுனா ஒரு 750 ரூபா ரேஞ்ச் வந்துருங்கண்ணா. இது 3மே 3 வந்துருங்கண்ணா. ஓகேண்ணா. கீழே அந்த சீமான வச்சிருக்கீங்களா, அது என்ன ரேட்டுங்கண்ணா வரும்? அது பாத்தீங்கன்னா 80 ரூபாங்கண்ணா. 80 ரூபா. 80 ரூபாங்கண்ணா. ஒன்னு ஒரு ரேட் வந்துருங்கண்ணா. இதுல 3 சைஸ் இதான் பெருசுங்கண்ணா. ஓகே, இது பெருசு, இது நல்லா இருக்குங்கண்ணா. இது நல்ல பெரிய சைஸ்னா. இது களி கிண்டுறதுக்கு இல்ல பருப்பு சாம்பார் கடையறதுக்கு நல்லா இருக்குண்ணா. இது ரேட் கொஞ்சம் நல்லா இருக்குண்ணா. ஓகே, அடுத்து பாக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா சந்துவம் புளியறதுங்கண்ணா. ஓகே, நம்ம இடியாப்பம் புளியறதும்பாங்க, சந்துவம் புளியறதுங்கண்ணா. இது வந்து ட்ரெடிஷனலா சந்துவம் புளியறதுன்னு சொல்லுவாங்க. ஓகே, இது பாத்தீங்கன்னா நம்ம அமாவாசை நாள், பௌர்ணமி நாள் எல்லாம் வந்து சந்துவம் புளிஞ்சு புது மாப்பிள்ளை புது பொண்ணுக்கு சந்துவம் புளிஞ்சு போடுவாங்க. இதுங்களா? ஆமாங்க. என்ன ரேட்டுங்கண்ணா வருது? இது பாத்தீங்கன்னா ஒரு 900 ரூபா வருங்க. 900 ரூபா வரும். ஓகே, இது பாத்தீங்கன்னா சதுரம், இதுல சதுரம் ரவுண்டு இது எல்லாமே வருதுங்கண்ணா. எல்லா சைஸ்லயும் வருங்கண்ணா. இது வந்து சதுர டைப். இது சதுர டைப்னா அது ரவுண்டுங்கண்ணா. 2 மாடலும் வருங்கண்ணா. இது இரும்பு காலு, அந்த உட்டன் காலு வருங்கண்ணா. ஓகேண்ணா. இது 2 சைஸ் வருங்க. இது என்ன ரேட்டுங்கண்ணா வருது? இது அதே ரேட் தாங்கண்ணா. இது 900 ரூபா தாங்க. 900 ரூபா தான். ஓகேண்ணா. அடுத்தது பாக்கலாங்களா? பாக்கலாம். அது வந்து பாத்தீங்கன்னா ஆப்ப கரண்டிங்கண்ணா. இது பாத்தீங்கன்னா நம்ம தேங்காய் தொட்டியில ஆப்ப கரண்டிங்க. ஓகேங்களா? அது ஆப்ப கரண்டி பாத்தீங்கன்னா 2 சைஸ் வருங்க. சின்னது ஒண்ணு, பெருசு ஒண்ணு. சரி. அப்புறம் உட்டன்லயே கரண்டி இது வரும். உட்டன்லயே தோசை கரண்டி, தோசை திருப்பி, அடுத்தது ஃப்ரை பண்ற மாதிரி கரண்டி இதெல்லாம் வந்துருங்க. என்ன ரேட்டுங்கண்ணா வருது? 3மே இதுல 40 ரூபாங்கண்ணா. எல்லாமே வேணும். ஒண்ணு 40 ரூபாங்கண்ணா. சரிங்க. ஆனா இது வந்து அகப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து 90 ரூபானா, ஒண்ணு வந்து 120 ரூபாங்கண்ணா. அப்புறம் மத்து வந்துருங்கண்ணா. என்ன ரேட்டுங்கண்ணா? இது 50 ரூபாங்கண்ணா. அப்புறம் தோசை திருப்பி, இரும்பு தோசை திருப்பிங்கண்ணா. தோசைகள் கொடுக்கும்போது செட்டா கொடுத்துருவோம். சரி சரிங்களா. தோசை திருப்பி என்ன ரேட்டுங்கண்ணா வருது? இது 50 ரூபாங்கண்ணா. இது எடுத்தாலும் 50 ரூபாங்கண்ணா. ஓகே, அடுத்ததுண்ணா. அது பாத்தீங்கன்னா நம்ம முறுக்கு இந்த பலகாரம் திருப்பிடுறதுங்கண்ணா. ஓகே, பாபி குயின் மாதிரி கூட பண்ணிக்கலாம். அதாவது கறி சொல்லி பாபி குயின் மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே, என்ன ரேட்டுங்கண்ணா வருது? இது வந்து 60 ரூபாங்கண்ணா. 60 ரூபா. இது பாத்தீங்கன்னா குழந்தைங்க செட்டுங்கண்ணா. இது குழந்தைங்க செட்டு, நம்ம ஹிப்ஸ் செட்டு. இதுல வந்து 12 பீஸ் வருங்கண்ணா. ஓகே, இதுல நிறைய இருக்குங்கண்ணா. நிறைய இருக்கு. நம்ம வெரைட்டி நிறைய 100 பீஸ்னாலும் ஸ்டாக் கையில வச்சிருக்கோம். இது அதிகமா நமக்கு சேல்ஸ் ஆகுங்கண்ணா. இது அதிகமா சேல்ஸ் ஆகும். நம்ம கையில எப்பவுமே இருக்கும். தனித்தனியா வச்சிருப்போம். நீங்க வந்தா கொடுத்துருவோம், மொத்தமா கொடுத்துருவோம். சரி சரிங்களா. அது நிறைய வச்சிருக்கோம். நிறைய இருக்கும். நம்ம இது நிறைய சேல்ஸ் ஆகுங்கண்ணா நமக்கு. குழந்தைங்க செட்டு இது நேச்சுரலா எதா இருந்தாலும் செய்யலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம தாளிப்பு கரண்டி பாத்துடலாங்கண்ணா. பாக்கலாம். தாளிப்பு கரண்டி உட்டன் ஹேண்டல்ல நிறைய டைப் வருங்க. இதுல பாத்தீங்கன்னா ஒரு 3 டைப் வரும். இந்த மாதிரி டைப் பாத்தீங்கன்னா இது ஒரு டைப்புங்க. அடுத்ததுலயே பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெருசு, அடுத்ததுலயே கொஞ்சம் பெருசு வரும். ஓகே, ஆனா ஒவ்வொன்றும் என்ன ரேட்டுன்னு கொஞ்சம் சொல்லுங்க. இது பாத்தீங்கன்னா 150 ரூபாங்கண்ணா. இது 150 ரூபா. அந்த உட்டன் ஹேண்டலும் 150 தாங்கண்ணா. ஓகே, இது வந்து லப்பருங்களா? லப்பருண்ணா. இது வந்து உங்களுக்கு ஹீட் ஆகாதுண்ணா. ஃபைபர்ண்ணா, ஹீட் ஆகாது. ஓகே, இது வந்து மரத்துல வச்சு, இது மரத்துல இருக்குண்ணா.
இது என்ன ரேட்டுக்கு உட்டுல இருக்க எவ்வளவு? இது 150, இது 150 தான். 150 தான். புடிதான் மாறி. ஓகேங்களா? அடுத்த சைஸ் இது ஒரு சைஸுங்க. இதுக்கு பெரிய சைஸ் இது ஒரு 30 ரூபா அதிகம். எவ்வளவு வருது? 180 ரூபாங்கண்ணா. 180. அதுல இன்னும் கொஞ்சம் பெருசா இருக்கும். இது 250 ரூபாங்கண்ணா. 250. இதுல பாத்தீங்கன்னா அப்படியே நம்ம பைபர் போட்டு இது கொஞ்சம் பிளாஸ்டிக் மாடல் வரும். இது ஒரு டைப் வருங்கண்ணா. இது நல்லா இருக்கும். இது 150 ரூபா தான். அடுத்தது அப்படியே பாத்தீங்கன்னா ஹுட்டன் ஹேண்டில். இது ஹுட்டன் ஹேண்டில். இதுவும் அதே ரேட் தான், 150 ரூபாங்கண்ணா. அடுத்தது பாருங்க படி, நம்ம படி டைப் இருக்கு. சீருக்கு படி எல்லாம் கொடுப்பாங்க. ஓகேங்களா? இதுல சைஸ் வரியா படி இருக்குங்கண்ணா. சின்ன படியில சொல்லுங்க. சின்ன படியில இருந்து காட்டுறேன் பாருங்க. இது பாருங்க. இதுல பாத்தீங்கன்னா படி பாத்தீங்கன்னா 4 சைஸ் வருங்கண்ணா. பாருங்க, இது சின்னது. இது 100 கிராம், இது 200, இது 500, இது 1 கிலோ. 1 கிலோ என்ன ரேட்டுக்குண்ணா? இது என்ன ரேட்டுண்ணா? இது சின்னது பாத்தீங்கன்னா பீஸ் கணக்கு வந்துருங்கண்ணா. இது 350 ரூபா. அதான் ஒரு பீஸ் மட்டும் 350 ரூபாங்கண்ணா. ஓகே. இப்ப அடுத்த சைஸ் பாத்தீங்கன்னா இது 500 ரூபா வருங்கண்ணா. ஓகே. அடுத்து 620, 750ங்கண்ணா. 750. அடுத்தது பாத்தீங்கன்னா வல்லங்கண்ணா. காட்டுங்க. வல்லம்னா பாத்தீங்கன்னா இது நம்ம காலத்துல வல்லம். இது 4 பிடி சேர்ந்து ஒரு வல்லங்கண்ணா. ஓ, இதுக்கு பேர் தான் வல்லங்க. இதான் வல்லங்கண்ணா. 4 பிடி சேர்ந்து இது வல்லங்க. ஓகே. இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க? இது வல்லம் பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல அரிசி தானியம் இது வல்லம் தானியம் அளக்கறதுக்குங்க. இதே பூஜை ரூம்ல பாத்தீங்கன்னா இதுல அரிசி குமிழ் மாதிரி கொட்டி பூஜை ரூம்ல வைப்பாங்க. ஓகேங்களா? இது நம்ம வீட்டுல அரிசி குறையாது, தானியம் குறையாதுங்கிறதுக்கு இதுல கொட்டி வைப்பாங்க. இதுல கொட்டி சாமி ரூம்ல வைப்பாங்க. இல்லைன்னா இப்ப இது பெருசா இருக்குன்னா படியில கூட வைப்பாங்க. படியில வைப்பாங்க. எப்பவுமே அரிசியில ஒரு பித்தளை படி ஒண்ணு எப்பவுமே வச்சிருக்குங்க. அது ரொம்ப நல்லது. படியில வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம எப்பவுமே அரிசி குறையாதுன்னு ஒரு ஐதீகம் இருக்கு. இது என்ன பேர் சொன்னீங்க? இது வல்லம். என்ன ரேட்டுங்க? இது பாத்தீங்கன்னா 2000 ரூபா வருங்க. நம்ம அடுத்தது இப்ப உட்டன் ஹேண்டில் எல்லாம் பாத்துட்டோம். நம்ம இப்ப மண் சட்டி பார்க்க போறோம். நம்ம கடையில மண் சட்டி நம்ம வச்சிருப்போம். ஆனா கொரியர் பண்ண மாட்டோம். நம்ம நேரில் எடுத்துக்கலாம் மண் சட்டி. இதுல பாத்தீங்கன்னா நம்ம 200 ரூபாயில இருந்து மண் சட்டி இருக்கு. ஏன்னா கொரியர் ஏன் பண்ண மாட்டீங்க? ஆனா மண் சட்டி பாத்தீங்கன்னா கொரியர் பண்ணா உடஞ்சிருங்கண்ணா. சரி. நம்ம கல் சட்டி மாதிரி இது ரொம்ப ஹார்டா இருக்காது. இது ரொம்ப மெல்லிஸ் தான், உடஞ்சு போயிடும். அதனால மண் சட்டி மட்டும் கொரியர் பண்ண மாட்டோம். நேரில் வரைக்கும் எடுத்துக்கலாம். மண் சட்டியில் நிறைய வெரைட்டி வச்சிருக்கோம். சின்னதுல இருந்து பெருசு வச்சிருக்கோம். இது 200 ரூபாங்க. சரிங்க. இது என்னன்னா சட்டி? இதே பேரு? இது மண் சட்டி தாங்கண்ணா. நீங்க மட்டன், சிக்கன், மீன் குழம்பு, வத்த குழம்பு இது எதுனாலும் வச்சுக்கலாங்க. ஓகேங்களா? இதுல பெருசு வரைக்கும் இருக்கு. பெருசு ஒரு 2 கிலோ போடுற மாதிரி கறி வணக்குற மாதிரி இருக்கு. ரொம்ப பெருசா இருக்கா? ரொம்ப பெருசு வரைக்கும் வச்சிருக்கோம். நாங்க எல்லா சைஸும் வச்சிருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா ஒரு 10 வெரைட்டி இருக்கும். இதுல மேக்ஸிமம் எத்தனை கிலோ மீன் போட்டு சமைக்கலாம்? இது பாத்தீங்கன்னா ஒரு 2 கிலோ மீன் போடலாம். 2 கிலோ மீன் போடலாம். இதுல பாத்தீங்கன்னா என்ன ரேட்டுக்கு வருது? இது பாத்தீங்கன்னா 500 ரூபா வருங்க. 500 ரூபா வருங்க. இதுலயே மூடி போட்டது இருக்கு. காட்டுக்கு மூடி போட்டதுக்கு. இதுல பாத்தீங்கன்னா மூடி, இது ஹாட் பாக்ஸ் மாடல். ஓகே. இது மூடி போட்டதுதான். இது நல்லா இருக்கும். ஓகேண்ணா. இதுல மூடி போடுற டைப் தான். இதுலயும் நல்லா இருக்கும் உங்களுக்கு. இதுல என்னென்ன சமைக்கலாம்? இதுல எல்லாமே வச்சுக்கலாங்க. மீன் குழம்பு, வத்த குழம்பு, புளி குழம்பு, மட்டன், சிக்கன், கறி குழம்பு எதுனாலும் வச்சுக்கலாங்க. மண் சட்டியில் நீங்க எல்லாமே யூஸ் பண்ணலாங்க. ஓகே. என்ன ரேட்னா வருது? இது பாத்தீங்கன்னா 450 ரூபா வருங்க. இதுல பாத்தீங்கன்னா வெரைட்டி நிறைய இருக்குங்க. நீங்க ரேட் ஏன் நீங்க கம்மியில இருந்து கொடுக்குறேன், 200 ரூபாயில இருந்து தரேன். நீங்க 500 ரூபாய் வரைக்கும் ரேட் தராங்க. ஓகேங்களா? மண் சட்டி 500 ரூபாய்க்குள்ள முடிஞ்சிருங்க. மேக்சிமம் 200 ரூபாயில இருந்து 500 ரூபாய்க்குள்ள ரேட் முடிஞ்சிடும். இதுல பாத்தீங்கன்னா ஒரு 20 வெரைட்டி இருக்கு. மண் சட்டியில ஒரு 20 வெரைட்டி இருக்கு. அடுத்து பார்க்கலாம். இதே மண் சட்டிங்கன்னா இது கைப்பிடி போட்டுங்கண்ணா. ஓகே. கம்பி கைப்பிடி போட்டுங்கண்ணா. இது நல்லா இருக்குங்கண்ணா. இதுவும் நல்லா இருக்கும். மட்டன், சிக்கன் வணக்கிறதுக்கு நல்லா இருக்கும். என்ன ரேட்டுங்கண்ணா வருது? இது 450 ரூபா வருங்க. 450. இதுலயே தண்ணி பாட்டில் இருக்கு நம்ம கிட்ட. ஓகே. இதுலயே தண்ணி பாட்டில் வந்துரும். நம்ம கிட்ட தண்ணி பாட்டிலும் இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா என்ன ரேட்னா தண்ணி பாட்டில்? தண்ணி பாட்டில் பாத்தீங்கன்னா 300 ரூபா வருங்க. 300 ரூபா வருது. அடுத்தது தண்ணி ஜக்கு இருக்கு. தண்ணி டம்ளர். இது பாத்தீங்கன்னா கூலிங் ஆகும் உடனே. இதுங்களா? தண்ணி டம்ளர். இது மண் டம்ளர் தான். உடனே தண்ணி கூலிங் ஆயிரும். ஓகே. என்ன ரேட்னா இது? இது பாத்தீங்கன்னா 150 ரூபா வருங்க. ஒரு பீஸ். இது நல்லா அந்த குவாலிட்டிக்காக தாங்க. இது ரேட் கம்மி கூட இருக்கு பாருங்க. இது ரேட் கம்மி தான். இது 80 ரூபா தான். இது 80 ரூபா. அது அந்த சைனிங் ஃபினிஷிங்க்கு தான் ரேட். ஓகேண்ணா. அடுத்து பார்க்கலாம். அடுத்து ஜக்கு இருக்கு. இது ஜக்கு. ஓகேங்களா? என்ன ரேட்னா? இது பாத்தீங்கன்னா 150 ரூபா வருங்க. 150. ஓகே. அடுத்தது பாத்தீங்கன்னா இதுலயே பாத்தீங்கன்னா டீ டம்ளர் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டி வரும். டீ டம்ளர். ஓகே. இது மண்ணுங்களா? மண்ணுங்க. மண் பீங்கா டம்ளர் மாதிரி இல்ல பியூர் மண்ணுங்க. பியூர் மண். இதுல பாத்தீங்கன்னா ஒரு 4-5 வெரைட்டி இருக்கு. மண் டம்ளர்லயே ஏகப்பட்ட வெரைட்டி இருக்கு. இதையும் பார்க்கலாம். நல்லா இருக்குங்க. ஓகே. அந்த இது சொல்லுங்களேன். அந்த காஃபி இது.
இது இந்த காஃபி, அது காஃபி தாங்க. இதுலதான் 5 மாடல் இருக்குங்க. இது ஒரு மாடலுங்க. இது காஃபி கப் தான். என்ன ரேட்டுங்க? மண்ணு தாங்க. இது 100 ரூபாங்க. 100 ரூபா. மண்ணு கப் எது எடுத்தாலும் 100 ரூபா தாங்க. சரி. சைஸ் தான் 1 2 பெருசா இருக்கும், சின்னதா இருக்கும். ஓகே. அடுத்தது பாக்கலாங்களா? இது பாத்தீங்கன்னா மண்லயே அடுக்கு பானைங்க. குபேர பானைம்பாங்க. இதுல பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல பாத்தீங்கன்னா அரிசி சர்க்கரை இதெல்லாம் போட்டு வைக்கலாங்க. நல்லா இருக்கும். பூஜை ரூம்ல வைக்கிறதுங்க. என்ன ரேட்டுங்க வருது? இது வந்து 200 ரூபா வருங்க. இது அடுத்தது பாத்தீங்கன்னா மண் சட்டி பெருசு, கருப்பு சட்டி. இதுங்களா? ஆமா, கருப்பு சட்டி பெருசுங்க, நல்லா இருக்கும். ஓகேங்களா? நல்லா பெரிய சட்டிங்க. என்ன ரேட்னா வருது? இது பாத்தீங்கன்னா 500 ரூபா வருதுங்க. இது பாத்தீங்கன்னா உருளி டைப். ஓகே. இதுல பாத்தீங்கன்னா 2 சைஸ் வருங்க. ஒண்ணு வந்து 350 ரூபா, ஒண்ணு வந்து 450 ரூபாங்க. இது வந்து என்ன சைஸ்? இது 450 பெருசு. இது சின்னது இருக்கு. அதுல சின்னது 350 ரூபா இருக்கும். சரிங்க. அடுத்ததுங்க? இது பாத்தீங்கன்னா நம்ம பழைய சோறு ஊத்தி வைக்கிறதுங்க. இதுங்களா? இது பழைய சோறு ஊத்தி வைக்கிறதுங்க. இது பாத்தீங்கன்னா நைட்டு பழைய சோறு ஊத்தி தண்ணி ஊத்தி வச்சிட்டீங்கன்னா காலையில தயிர் போட்டு நீங்க சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஓ, அதாவது நம்ம சில்வர் பாத்திரத்துல இருக்கிறத எடுத்து இதுல கொட்டி தண்ணி ஊத்தி தயிர் ஊத்தி வச்சோம்னா சரியா இருக்கும். நல்லா இருக்குங்க. ஓகே. என்ன ரேட்னா வருது? இது வந்து 400 ரூபா வருங்க. 400 ரூபா வரும். இது மண் சட்டிலே பிரியாணி பாட்டுங்க. ஓ, பிரியாணி பாட்டா? பிரியாணி பாட்டு மண் சட்டிலே பிரியாணி பாட்டுங்க, நல்லா இருக்கும். பிளாட் மாடல் நல்லா இருக்கும். உங்களுக்கு இது புதுசா நிறைய மாடல் மாசம் புதுசா வந்துகிட்டே இருக்கு. ஓகே ஓகே. இது என்ன ரேட்னா வருது? இது வந்து 400 ரூபா வருங்க. 400 ரூபா வரும். ஓகே. அடுத்தது பருப்பு கடையிறதுங்க. பருப்பு கடையிற செட்டிங்க. இதுவும் நல்லா இருக்கும். இது வந்து 250 ரூபா தான் வரும். இது வந்து மட்டன் சிக்கன் கறி குழம்பு வைக்கிறதுக்கு சின்னதா ஒரு 2 பேத்துக்கு ஒருத்தர் இருக்குங்க. ஓகே. இது நல்லா இருக்கும். பிளாட்டா. இது அகல சட்டி மாதிரி தாங்க. சரி. இது என்ன ரேட் சொன்னீங்க? இது வந்து 320ங்க. 320. இது பாருங்க 160. 160. இது தயிர் துவை வைக்கிறதுக்கு, ரசம் வைக்கிறதுக்கு, சின்னதா ரசம் வச்சுக்கலாம் மண் சட்டிலேயே. இவ்வளவு நேரம் பாத்தீங்கன்னா நம்ம மாக்கல் பார்த்தோம், கேஸ்டைன் பார்த்தோம், கிரைனைட் பார்த்தோம், கருங்கல் பார்த்தோம். இதெல்லாம் நம்ம பார்த்தாச்சுங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கேஸ்டைன்ல ஒரு ஆஃபர் ஒண்ணுங்க, சிம்பிளா சின்னதா ஒரு ஆஃபருங்க. சரி. இப்ப பாத்தீங்கன்னா 8 இன்ச்சு ஒரு ஆப்ப கடாயிங்க. ஓகே. ஓகேங்களா? அது 8 இன்ச்சு ஒரு கடாய் ஒண்ணுங்க. இதுங்களா? ஆமா. இது நம்ம 8 இன்ச்சு கடாய் ஒண்ணுங்க. 7 குழி பணியார கல்லுங்க. 7 குழி பணியார கல்லுங்க. இது வந்து 10 இன்ச்சு தோசை தவாங்க. ஒரு தாளிப்பு கரண்டி ஒண்ணுங்க. ஒரு ஆப்ப கரண்டி ஒண்ணுங்க. ஒரு தோசை திருப்பி ஒண்ணு. சரி. ஓகேங்களா? ஒரு பணியார திருப்பி ஒண்ணு. ஓகே. தோசைக்கு தொடவறது ஒண்ணு. சரி. ஒரு ரப்பர் ஒண்ணு. ரப்பர் இது எதுக்காக? இது கழுவுறதுக்கு ரப்பருங்க. ஓ, யானை கழுவுற. வாஷ் பண்றது. இதுக்கு வாஷ் பண்ற மாதிரி ரப்பருங்க. ஓகே. அதாவது எத்தனை பொருள் சேர்ந்து? 1 2 3 4 5 பொருள் சேர்த்தீங்க. இப்ப இதெல்லாம் நான் பொருளா சேர்த்துல 5 பொருள் சேர்த்தீங்க 3700 ரூபாங்க. இதோடைய நேச்சுரல் ரேட் வந்து 3700 ரூபாங்க. நாம வந்து 2900 ரூபாய்க்கு ஆஃபர் கொடுக்குறோங்க. இதுங்களா? ஆமா, இதெல்லாம் 2900 ரூபாய்க்கு ஆஃபர். பரவாயில்லைங்கண்ணா. இதை இவ்வளவு கம்மியா கொடுக்கறது இந்த ஆஃபர்னு சொல்லி நம்ம தனித்தனியா வந்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து தனியா நம்ம 750 ரூபாய்க்கு போட்டிருக்கோம். நம்ம வெப்சைட்லயே பாருங்க. ரேட் ரொம்ப, நம்ம வெப்சைட்டுக்கும் இதுக்கும் நம்ம ரேட் ரொம்ப கம்மியா கொடுக்குறோம். ஒரு ஆஃபருக்காக, நம்ம கடைக்கு ஒரு விளம்பரத்துக்காக ஒரு ஆஃபர் கொடுக்குறோங்க. சரிங்க. சரி, நல்லா இருக்கு. இது எல்லாமே இது 1 1 2 3 4 5 6 7 8 9 10. அதாவது இதெல்லாம் நீங்க சேர்த்த கூடாது. நீங்க இது எல்லாமே சேர்த்தனா 10 பொருள் வருதுங்க. 10 பொருளுமே என்ன ரேட் சொல்றீங்க? 10 பொருள் சேர்த்து 2900 ரூபாங்க. 2900 ரூபாங்க. மொத்தமா இது நம்ம தனியா ரேட் போட்டீங்கன்னா 3700 ரூபா வருங்க. 700. அது இந்த பொருள் சேர்த்தாத இது மட்டும் 3700 ரூபா வருங்க. சரிங்க. இதுல நம்ம கிஃப்டா கொடுக்குறோம். ஓகே ஓகே. மக்களே, இங்க பாருங்க, இவங்க வந்து ஆஃபர்னு சொல்லிட்டு பொருள் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 10 பொருள். ஸோ இந்த ஆஃபரை மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஆப்ப கடாய் 1, தோசை கல் 1, கேஸ்டிங்லேயே பாத்தீங்கன்னா பணியார கல் 1, அப்புறம் வடசட்டி 1, அப்புறம் தாளிப்பு கரண்டி 1ங்க. அப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா மரத்திலே செஞ்ச இந்த அகப்பை, இந்த பணியார குச்சி, தோசை கரண்டி மரத்துல செஞ்சது. இது எல்லாமே சேர்த்து இந்த பாத்திரம் எல்லாம் கழுவுறதுக்காகவே இந்த ஒரு ரப்பர் காகிதம் ஒண்ணு கொடுக்குறாங்க. ஸோ இது எல்லாமே சேர்த்து எவ்வளோங்க சொன்னீங்க? 2900 ரூபாங்க. 2900 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. ஸோ இது மிஸ் பண்ணாதீங்க. ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே, நம்ம இவ்வளவு நேரம் பாத்தீங்கன்னா நம்ம கல் சட்டி, கேஸ்டைனு, நம்ம கிரைனைட்ல ஆட்டாங்கல், அம்மி இதெல்லாமே இப்ப பார்த்த வரைக்கும் நான் உங்களுக்கு வீடியோக்குள்ள கம்மியா தான் காமிச்சிருக்கு. நான் லாங் வீடியோவா காட்ட முடியாது. என்னால முடிஞ்ச அளவுக்கு வீடியோல காமிச்சு, நீங்க நேர்ல விசிட் பண்ணீங்கன்னா இன்னும் நிறைய ப்ராடக்ட் இருக்கு. நான் பார்க்க வேண்டியது கல் சட்டிலே நிறைய ஐட்டம் இருக்கு, பார்க்கலாம். ஆனா நான் கம்மியா தான் வீடியோல காமிச்சிருக்கோம். நீங்க நேர்ல வந்தீங்கன்னா பாத்துக்கலாம். நம்ம சின்னதா ஒரு வெப்சைட் ஒன்று வச்சிருக்கோம். www.vidya cookware வெப்சைட்னு ஒன்று வச்சிருக்கோம். உங்க வெப்சைட்டோட லிங்க்கும் இதுல ஷேர் பண்றோம் வீடியோல. வெப்சைட்டோட அட்ரஸும் உங்களுக்கு நான் போட்டோல காமிக்கிறேன். காட்டுங்க. நீங்க பாருங்க.
பார்த்துட்டு நீங்க உங்களோட விசிட்டிங் கார்டு. ஆமா, இது நம்மளோட விசிட்டிங் கார்டு. Okay. மேல வித்யா குக்வேர்னு போட்டிருக்கோம். Okay. கீழே நம்ம வெப்சைட்டோட அட்ரஸ் போட்டிருக்கோம். அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா நம்மளோட லொகேஷன், நம்ம அதை ஸ்கேன் பண்ணீங்கன்னா லொகேஷன், அதாவது இந்த QR கோட் நம்ம ஸ்கேன் பண்ணா நீங்க இந்த கடை எங்க இருக்குன்னு லொகேஷன் வந்துரும். ஓகே, இது வந்து www.vithyacookware.com சொல்லி ஒன்னு போட்டுருக்கீங்க. இது வந்து உங்களோட வெப்சைட்டுங்க. இதுல நம்ம சர்ச் பண்ணி உள்ள போனோம்னா உங்களோட நம்ம ப்ராடக்ட் எல்லாமே வந்துருங்க. ஓகே, இங்க கொடுத்திருக்க ஃபோன் நம்பர், இந்த மொத ஃபோன் நம்பர் நமக்கு நம்ம வாட்ஸ்அப் நம்பருங்க. நீங்க அதுக்கும் கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம். இல்லைனாலும் நீங்க வந்து வெப்சைட்லயும் அதே போன் நம்பர் தான் கொடுத்துருக்கோம். வெப்சைட்லயும் அதே போன் நம்பர் தான் கொடுத்துருக்கோம். நீங்க காலும் பண்ணலாம். நீங்க கால் பண்ணி ஆர்டர் பண்ணலாம். நீங்க நேரில் வந்து விசிட் பண்ணுங்க. விசிட் பண்ணி பாருங்க. நமக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. நம்மள என்ன ப்ராடக்ட் இருக்கு எல்லாமே நிறைய இருக்கு. நம்ம வீடியோல காட்ட முடிஞ்ச அளவுக்கு காட்டிட்டோம். நீங்க நேரில் வந்தீங்கன்னா என்னால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ப்ராடக்ட் நிறைய காட்டுறேன். பாருங்க. நன்றி, வணக்கங்க. மக்கள், இது வரைக்கும் நீங்க பாத்திருப்பீங்க. ஒவ்வொரு பொருளும் நல்லா அழகா சூப்பராகவும் சொல்லியிருப்பாங்க. அதோட ரேட்டுமே சொல்லிட்டு அண்ணன் சொல்லியிருப்பாரு. நீங்க வரணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல போன் நம்பரும் அட்ரஸும் கொடுக்குறேன். இவங்களோட வெப்சைட் லிங்க்குமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. மீண்டும் வேற ஒரு அழகான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.